அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். பேசுறது விளங்குதா? ஓகே. ஓம் சரி, பிள்ளைகள், சார். அப்ப வாக்கியவியல் நம்ம பார்க்கணும். வாக்கியவியல்ங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. உங்களுக்கு 2 அல்லது 1 கேள்வி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு எம்சிக்யூல. அதே போல சிறு குறிப்பும் கூடுதலா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நம்ம என்ன செய்யணும் கூட அதை கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும், வாக்கியவியல 3 பிரிவா நம்ம பார்க்குறோம். என்னென்ன வாக்கியம்? தனி தனி வாக்கியம், வாக்கியம், கூட்டு கூட்டு வாக்கியம், வாக்கியம், கலப்பு கலப்பு வாக்கியம். வாக்கியம். ஓகே. அப்ப 3மே இருக்கு. எனவே இந்த தனி வாக்கியம்ங்கிறது என்னது? என்னது தனி வாக்கியம்ங்கிறது என்னது? எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஒரு பெயரோடய வினையோடய சம்மந்தப்பட்டதுனா, ஒரு பெயர்ச்சொல், ஒரு வினைச்சொல் பிரதானம், அல்லது ஒரு செயற்பாடோட சம்மந்தப்பட்டது. அப்ப நம்ம இப்ப அதுக்கு முன்னுக்கு நம்ம பார்க்கணும் பிள்ளைகள். இப்ப கவனிங்க. இப்ப குமார் வந்தான் என்கின்ற போது குமார் என்பது வந்து ஒரு பெயர்ச்சொல். அதை பெயர் தொடர்னு சொல்லுவோம். வேணா பெயர்ச்சொல், அது பெயர் தொடர்னு சொல்லுவோம், அல்லது எழுவாய் தொடர்னு சொல்லுவோம். ஒரு சொல்ல நம்ம என்ன செய்வோம்? ஒரு பெயர் சொல்ல எழுவாய் தொடர்னு சொல்லலாம், பெயர் தொடர்னு சொல்லலாம். வந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைச்சொல். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? வினைத்தொடர்னு சொல்லலாம், அல்லது பயனிலை தொடர்னு சொல்லலாம். சரியா? ஓகே. எனவே இங்கு ஒரு எழுவாய் தொடரும், ஒரு பயனிலை தொடரும், அல்லது ஒரு பெயர் தொடரும், வினை தொடரும் இணைந்து, ஒரு எழுவாய் தொடரும் பயனிலை தொடரும் இணைந்து உருவாக்குறது தான் வாக்கிய தொடர். என்ன தொடர்னு சொல்றது? வாக்கிய தொடர். விளங்குதா? வாக்கிய தொடர்னா என்ன விளங்கிடுச்சா? பெயர் தொடர்னா உங்களுக்கு என்ன விளங்கிடுச்சு? வினை தொடர்னா என்ன விளங்கிடுச்சு? வாக்கிய தொடர்னா என்ன விளங்கிடுச்சு? விளங்கிட்டா? குமார் என்பது ஓ எழுவாய் தொடர், சார். வந்தான்ங்கிறது வந்து பயனிலை தொடர், ஆஹ், அதே மாதிரி குமார் வந்தான்ங்கிறது வாக்கிய தொடர். விளங்குதா? ஓ ஓகே. சார். எனவே இப்போ வாக்கிய தொடர்ங்கிறது அப்ப ஒரு வாக்கியமும் ஒரு தொடராக தான் இருக்குது, ஒரு சொல்லும் ஒரு தொடராக தான் இருக்குது. விளங்குதா? ஒரு வாக்கியம் என்னது? ஒரு வாக்கியத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு தொடர்னு சொல்லலாம். சரி, எனவே நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. எனவே ஒரு வாக்கிய தொடரால் ஆன வாக்கியத்தை தான் நம்ம என்ன வாக்கியம்னு சொல்றோம்? தனி வாக்கியம்னு சொல்றோம். ஒரு தனி வாக்கிய வாக்கியம். தொடரால் ஆன வாக்கியத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தனி வாக்கியம்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்களால் ஆன வாக்கியத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கூட்டு வாக்கியம், வாக்கியம். கலப்பு வாக்கியம், ரெண்டுமே. கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம். விளங்குதா? அப்ப இது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்களால் ஆன வாக்கியத்தை தான் நம்ம கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம்னு சொல்றோம். எனவே அப்ப கூட்டு வாக்கியத்துக்கும் கலப்பு வாக்கியத்துக்கும் பொதுவான ஒரு பண்பு என்னன்னு கேட்டா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்கள் தான் பொதுவான பண்பு. ஒத்துக்கொள்றீங்களா? ஆ ஓ சார். ஓகே. இப்ப இந்த கலப்பு வாக்கியத்துக்கும் கூட்டு வாக்கியத்துக்கான வேறுபாடு என்னன்னு கேட்டா, என்ன வேறுபாடு? கூட்டு சமநிலை வாக்கியம் வந்து தொடர்களால் ஆன வாக்கியம் கூட்டு வாக்கியம், தலைமை தொடரும் சார்பு தொடரும் கொண்டது தான் கலப்பு வாக்கியம். விளங்கிச்சா? ஓ சார். ஓகே. இப்போ நம்ம கூட்டு வாக்கியத்தை விடுங்க. இப்போ கலப்பு வாக்கியத்தை நம்ம பார்க்குறப்ப பார்த்துருவோம் எதையும். இப்போ அது கூட்டு வாக்கியம் என்கிறது சமநிலை தொடர் என்கின்ற போது பிள்ளைகள், அதாவது இப்போ உதாரணம் நானும் தம்பியும் படித்தோம் என்கின்ற போது அதை நம்ம என்ன தனித்தனியாக பிரிக்கலாம். நான் படித்தேன், தம்பி படித்தான், சேர்த்து பார்த்தா நானும் தம்பியும் படித்தோம்னு வரும். விளங்குதா? அப்போ இது வந்து இது வந்து என்னது? தனித்தனி வாக்கியத்தை நம்ம இணைக்கிறோம். ஆனால் திரும்ப பிரிக்கும் போது தனியாக பிரிஞ்சுது, சேரும்போது ஒன்றா சேர்ந்துருது. எனவே ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தில் தொடர்பு படல, ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தில் தங்கி இருக்கல, ஒரு வாக்கியம் முடிகிறதுக்கு இன்னொரு வாக்கியத்தை எதிர்பார்க்கல. இவ்வாறு சுதந்திரமாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம என்ன வாக்கியம்னு சொல்றோம்? கூட்டு வாக்கியம். அப்போ கூட்டு கூட்டு வாக்கியம். வாக்கியத்தில் நிறைய வகைப்பாடுகள் இருக்கு. அதை நீங்க அதை பார்த்துக்கோ, பிறகு பார்ப்போம். இப்போ கலப்பு வாக்கியம் தான் மெயினாக கேட்கறதுனால நம்ம கலப்பு வாக்கியத்துக்குள்ள போவோம். எனவே கலப்பு வாக்கியமும் ஒன்றுக்கு மேற்பட்ட வாக்கிய தொடர்கள் தான். அப்போ பிரதானம் 2 தான். ஒன்றுக்கு மேற்பட்டனா அங்கே மெயின் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? 2 தான் பார்க்கணும். எனவே கூட்டு வாக்கியத்தில் நம்ம சமநிலை தொடர் என்கின்ற ஒரு என்னது என்கின்ற சொற்பிரயோகத்தை நம்ம உபயோகித்தோம். ஆனால் கலப்பு வாக்கியத்தில் 2 தொடர் இருக்குது தானே. இப்போ கலப்பு வாக்கியத்தில், கூட்டு வாக்கியத்தில் 2 தொடர் இருக்குது, அது சமநிலை தொடர் 2. அப்போ இதில் வந்து சமநிலை தொடர் இல்லை, இதில் அப்போ ரெண்டுமே ஒரே சமம். இதில் வந்து என்னென்னு கேட்டால், ஒன்று சமம், ஒன்று சமம் இல்லை. இதில் பாகுபாடு இருக்குது, சமத்துவம் இல்லை. அதைத்தான் நம்ம என்ன தொடர்னு சொல்கிறோம்? தலைமை தொடர், சார்பு தொடர். விளங்கிச்சா? ஆ, சுத்தம் சுகம் தரும் என்று ஆசிரியர் கூறினாங்க போது, ஆசிரியர் கூறினாங்க தலைமை தொடர், சுத்தம் சுகம் தருங்கிறது சார்பு தொடர். எனவே இதை சார்ந்து தான் என்னது அது வருது. ஆசிரியர் சொன்னார்னு சும்மா மொட்டையாக சொன்னால் என்ன சொன்னாருங்கிற கேள்வி வரும். அதுக்கான விடை வந்து எது கொடுக்கும்? எந்த தொடர் கொடுக்கும்? சார்பு தொடர். எனவே சார்பு தொடரை சார்ந்து தான் தலைமை தொடர் வந்து ஒரு வினையை சொல்ல முற்படும். தெளிவா? ஓகே. எனவே இங்கு நம்ம பார்க்க போறோம்ல கலப்பு வாக்கியத்தில், நல்லா கவனிச்சுக்கொள்ளும். நான் ஒன்று விளங்கி பார்த்துட்டு போறேன், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, வெயிட்.
ஓகே, ஸ்க்ரீன் விளங்கக்கூடியதா இருக்குதானே? விளங்குது சார். ஓகே, சரி. கவனிங்க பிள்ளைகள். இப்போ நம்ம சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் நான் பாருங்க வாய்ஸ் போடுறேன். எச்ச வாக்கிய தொடர்கள். சரியா, எச்ச வாக்கிய தொடர்கள் என்கின்ற ஒரு தலைப்பு கீழே நம்ம பார்க்குறோம். சரியா, அதாவது இந்த எச்ச வாக்கிய தொடர்கள் தான் என்னன்னு கேட்டால் முதன்மையாக வந்து ஆரம்பத்தில் இந்த கலப்பு வாக்கியத்துக்குள்ளே வருது ஒவ்வொரு தொடரா. அந்த 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 எச்ச வாக்கிய தொடரோட பிரதான தலைப்பு, எச்ச வாக்கிய தொடர் நிறைய எச்சம் இருக்குது, ஆனால் பிரதான தலைப்பு எச்ச வாக்கிய தொடர்கள். எனவே இந்த எச்ச வாக்கிய தொடரில் சார் சொல்லுங்கள். இந்த கலப்பு வாக்கியத்தின் ஒரு பகுதி தானே எச்ச வாக்கிய தொடர்கள். ஆமாம்மா, நீங்கள் கொஞ்சம் கேளுங்க. நான் அதை கொஞ்சம் நான் சொன்ன பிறகு நீங்கள் கேள்வி கேளுங்க. நான் இன்னும் சொல்லி முடிக்கல. பேசுறது விளங்குதா? ஓ சார். ஆமாம் சார். ஓகே, கவனிங்க. இந்த கலப்பு வாக்கியம் இருக்குது தானே, இந்த கலப்பு வாக்கியத்தில் வந்து தலைமை தொடர் சார்பு தொடர் ரெண்டு இருக்குது. எனவே இதில் நம்ம எந்த வகை தொடர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தலைமை தொடரை பார்க்குறோமா சார்பு தொடரை பார்க்குறோமானா எது எந்த தொடர் நமக்கு வந்து இந்த குறிப்பிட்ட வாக்கியம் வந்து எந்த வகை தொடர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த சார்பு தொடரை தான் நம்ம பார்க்குறோம். விளங்குதா? விளங்குதா என்ன சொல்கிறேன்ட்டு? எனவே இந்த சார்பு தொடர்கள் என்னென்ன அடிப்படையில் வரும்னா எச்ச வாக்கிய தொடர்கள்ங்கிற தலைப்புக்குள்ளே வரும். அடுத்து ரெண்டாவது முற்று வாக்கிய தொடர். கொஞ்சம் ரைட் ரைட் ரைட். முற்று வாக்கிய தொடர். பெயர் தொடராக்கப்பட்ட முற்று வாக்கிய தொடர். பெயர் தொடராக்கப்பட்ட முற்று வாக்கிய தொடர். விளங்குதா பிள்ளைகள்? விளங்குதா? எச்ச வாக்கிய தொடர், முற்று வாக்கிய தொடர், பெயர் தொடராக்கப்பட்ட முற்று வாக்கிய தொடர். இது மூன்றும் எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டால் எதோட சம்பந்தப்பட்டது? தலைமை தொடரோட சம்பந்தப்பட்டதா சார்பு தொடரோட சம்பந்தப்பட்டதா? திரும்ப திரும்ப நான் கேட்குறேன், எதோட சம்பந்தப்பட்டது? சார்பு தொடரோட சார்பு சம்பந்தப்பட்டது. தொடர். சரி, இப்போ அடிப்படை அறிவை பார்த்துக்கொள்ளுங்க. எனவே இதில் நம்ம முதலாவது பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டால் முதலாவது தலைப்பு என்ன? எச்ச வாக்கிய தொடர். இந்த எச்ச வாக்கிய தொடர் பிள்ளை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ சார்பு தொடர் என்ன ஆகும்னு கேட்டால் எச்ச வாக்கியமாக இருக்கும், முற்று இல்லாமல் எச்ச வாக்கியமாக இருக்கும். சரியா? எனவே இந்த எச்ச வாக்கியத்தை நம்ம என்னன்னு கேட்டால் நாலாக பிரிக்கிறோம். செய்ய எச்ச தொடர், செய்து செய்ய எச்ச தொடர், செய்ய எச்ச தொடர். சில சில எழுத்துப்பிழை வரும், அதை நோட் பண்ணாங்க பிள்ளைகள். சும்மா உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன். சரியா? செய்து செய்தால் எச்சத்தொடர். ஆமாம். செய்து எச்ச தொடர், நிபந்தனை எச்ச தொடர், தொடர். செய்- பேரெச்ச தொடர். பேரெச்ச தொடர். ஓகே, விளங்குதா? செய்ய எச்ச தொடர், செய்ய எச்ச தொடர்களை செய்ய செய்ய செய்து நிபந்தனை. சரியா? செய்ய செய்து நிபந்தனை பேரெச்ச தொடர். சரியா? இப்படி வருது. சரியா? ஓகே, இப்போ நம்ம பார்க்குற பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது நம்ம பார்க்க போகிறது வந்து செய்ய எச்ச தொடர்.
செய்ய எச்சத்தொடர். ஓகே, அதில் கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ முதலாவது தலைப்பு என்னன்னு கேட்டால் வினைக்கு அடையாக வருதல்ங்கிற தலைப்புக்குள்ளே வருது. என்னது வினைக்கு அடையாக வருது. இப்போ உதாரணத்தோடு சம்மந்தப்பட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் என்னன்னு கேட்டால் வசனமாக பார்த்துட்டு போகிறோம். சரியா? வினைக்கு அடையாக வருதல் என்கின்ற போது கவனிங்க. உதாரணம் பாருங்க கொடுக்க போகிறோம். நம்ம அந்த புக்கிலேருந்தே பார்ப்போம். நுமான் சொல்ற புக்கிலேருந்தே நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் கண்ணனை பார்க்க கொழும்புக்கு போனேன். என்னது? நான் கண்ணனை பார்க்க கொழும்புக்கு போனேன். நான் கண்ணனை பார்க்க கொழும்புக்கு போனேன். இதுல எது தலைமை தொடர்? கொழும்புக்கு போனேன். நல்லா கவனிங்க. கொழும்புக்கு போனேன். இதுல வந்து என்னது? நல்லா பிரிப்போம். நான் கண்ணனை பார்க்கங்கிறது சார்பு தொடர், கொழும்புக்கு போனேங்கிறது தலைமை தொடர். சரி, அப்ப நான் சொன்னேன் அந்த என்ன வகை தொடர்னு கண்டுபிடிக்க எதை பார்க்கணும்? தலைமை தொடரையா சார்பு தொடரையா? சார்பு தொடர. சார்பு தொடர். இதுல உள்ள சார்பு தொடர் நான் கண்ணனை பார்க்கங்கிறது தான் சார்பு தொடர். இந்த பார்க்க செய்தி செய்ய எச்சமா, செய்தி எச்சமா, நிபந்தனை எச்சமா? பார்க்கங்கிறது செய்ய. பார்க்கங்கிறது வந்து செய்ய வாய்ப்பாடா இருக்கு. எனவே இந்த இவங்க இந்த இடத்துல செய்ய எச்சத்துடர். எனவே இங்க செய்ய எச்சத்துடர். எனவே இது வந்து நல்லா கவனி. அப்போ பார்க்கங்கிறது வந்து அதாவது இங்கே பாருங்க, இங்கே கொழும்புக்கு போனேங்கிறது தான் தலைமை தொடர். இந்த கொழும்புக்கு போனேனுக்கு முன்னுக்கு அதாவது சார்பு தொடர் முடிகிற இடம்னு கேட்டால் பார்க்க. அந்த சார்பு தொடர் முடிகிற இடத்துல உள்ள வினை வந்து பார்க்க வந்து என்ன எச்சமா இருக்கு? செய்ய எச்சமா இருக்கு. சரியா? எனவே இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டால் முதலாவது வினைக்கு அடையாக வருதல்ங்கிறதுக்குள்ள வருது. வினைக்கு அடையாக வருதல். வினைக்கு அடையாக வருதல்னா இதில் உள்ள வினை எது? கொழும்புக்கு போனேன் தானே. எனது பார்க்க போனேன். எனது பார்க்க போனேன். எனவே நான் கொழும்புக்கு போனேன், கண்ணனை பார்க்க கொழும்புக்கு போனேன். இப்போ பார்க்கங்கிறது எச்சம். இந்த கண்ணனை நான் கண்ணனை பார்க்கங்கிறது ஒரு ஒரு அடை. எது? கொழும்புக்கு போனேங்கிறதுக்கான ஒரு அடை தான் என்னது? நான் கண்ணனை பார்க்க. இது நல்லா கவனிங்க. பார்க்கங்கிறது எச்சம். என்ன எச்சம்? செய்ய எச்சம். ஆனால் நான் கண்ணனை பார்க்கங்கிறது அந்த வாக்கியம் எதுக்கு அடையா வருது? தலைமை தொடருக்கு சொல்லுங்க, அடையா வருது. இதைத்தான் நம்ம சொல்றோம்னு கேட்டா வினைக்கு அடையாக வருதல். எது? அந்த போனேன் அப்படிங்கிறதுக்கான கொழும்புக்கு போனேங்கிறதுக்கு வினைக்கு அடையாக வருது. எனவே இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? செய்ய எச்ச தொடருக்குள்ள ஒரு வகை தான் எனது வினைக்கு அடையாக வருதல்ங்கிறதுக்குள்ள வருது. சரி, அப்புறம் அப்பா வர தம்பி அழுகையை நிறுத்தினான். அப்பா வர தம்பி அழுகையை நிறுத்தினான். எனவே இந்த இடத்துல வந்து தலைமை தொடர் என்ன? அழுகையை நிறுத்தினான். ரைட். அப்பா வர அப்பா வர தம்பி அழுகையை நிறுத்தினான். இதுல பாருங்க பிள்ளை, இப்ப இதுல எது தலைமை தொடர்? அழுகையை நிறுத்தினான். அப்பா வர. அப்ப வரங்கிறது என்ன எச்ச தொடரா இருக்கு? செய்ய எச்ச தொடரா இருக்கு. எனவே இந்த இடத்துல அந்த அப்பா வரங்கிறது எதுக்கு அடையா வந்திருக்கு? ஒட்டுமொத்த வாரியும் அப்பா தம்பி அழுகையை நிறுத்தினான் அப்படிங்கிறதுக்கு என்னது? அடையா இருக்கு. விளங்குதா? அப்பா வர தம்பி அழுகை. இப்போ இதுதான் நம்ம பார்க்கணும்னு கேட்டால் செய்ய எச்ச முதலாவது வினைக்கு அடையாக வருதல் அப்படிங்கிறதுக்குள்ள வருது. விளங்குதா? விளங்குது என்ன சொல்றேன்ட்டு? ஓகே, அடுத்து கவனிங்க. அடுத்து கவனி, அப்படியே பாருங்க. நான் எல்லாம் படிச்சு முடிச்சிடும் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு வந்துடும். கவனிங்க. வினைப்பொருள் விளக்குதல். வினைப்பொருள் இரண்டாவது தலைப்பு வினைப்பொருள் விளக்குதல். வினைப்பொருள் விளக்குதல் என்கின்ற போது பிள்ளைகள் என்னது? வினைப்பொருள் விளக்குதல். இப்போ உதாரணம் பார்த்தா உங்களுக்கு விளங்கிடும். உதாரணம் பாருங்க. நான் ஆங்கிலம் படிக்க விரும்பினேன். கண்ணன் வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறான். இதுல பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். நான் ஆங்கிலம் படிக்க விரும்பி, இதுல தலைமை தொடர் என்ன? விரும்புகிறேன். சார்பு தொடர் என்னதான்? நான் ஆங்கிலம் படிக்க. சரியா? கண்ணன் வெளிநாடு செல்ல முயற்சிக்கிறான். இதுல தலைமை தொடர் என்ன? முயற்சி செய்கிறேன். விளங்குதா? எனவே இந்த இடத்துல பாருங்க, இந்த படிக்க செல்லங்கிறது என்ன எச்சமா இருக்கு? செய்ய எச்சமா இருக்கு. எனவே இந்த செய்ய எச்சமா இருக்கக்கூடிய இந்த செய்ய எச்சம் வரக்கூடிய இந்த சார்பு தொடர் என்னத்தை விளக்குதுன்னு கேட்டா வினைப்பொருள் விளக்குதல்ங்கிறதுக்குள்ள வருது. வினைப்பொருள் விளக்குதல். எனவே விரும்புகிறேன், முயற்சி செய்கிறான் அப்படிங்கும்போது இந்த வினையின் பொருளை விரும்புகிறேன்னா எதை விரும்புறாருங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கா? விரும்புகிறேன்னா
வினையின் பொருள், அதாவது என்னத்தை விரும்புறாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? விரும்புகிறேன் மட்டும் சொன்ன ஓ சார். பதில் இருக்கா? விரும்புகிறேன் மட்டும் சொன்னான், ஆங்கிலம் படிக்கன்னு இல்ல சொல்லாம. சார். எனவே முயற்சி செய்கிறான். எதை முயற்சி செய்கிறான்? அந்த வினை. சரியா? அந்த அந்த இடத்துல என்னது? அந்த வினை பொருளை விளக்குறதுக்கு தான் எது வருது? தலைமை தொடரோட வினையின் பொருளை விளக்குறதுக்கு எது வருது? சார்பு தொடர். விளங்குதா? எனவே இந்த சார்பு தொடர் என்ன செய்யுது? அந்த வினையின் பொருளை விளக்குதல். எனவே அது என்ன வகை தொடர்? இது வினை பொருள் விளக்கல் தொடர். சரியா? வினை பொருள் விளக்குதல்ங்கிற வகைக்குள்ள வரக்கூடிய தொடர் தான் இது. தெளிவாயிடுச்சா? அந்த இது ஆ அடுத்து பெயர் தொடரோடு இணைந்து வருதல். என்ன பிள்ளை பெயர் தொடரோடு இணைந்து வருதல்னா? இப்போ பாருங்க, நல்லா கவனிங்க. நல்லா இது ரொம்ப இதெல்லாம் வரக்கூடியது, இது வரக்கூடிய தலைப்பு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எனக்கு இன்னும் இந்த புத்தகத்தை படிக்க நேரம் கிடைக்கவில்லை. நீதிபதி உறவினர்களுக்கு கைதிகளை பார்க்க அனுமதி வழங்கினார். ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு இன்னும் இந்த புத்தகத்தை படிக்க நேரம் கிடைக்கவில்லை. இதில் தலைமை தொடர் என்ன? நேரம் கிடைக்கவில்லை. ஆ நீதிபதி உறவினர்களுக்கு கைதிகளை பார்க்க அனுமதி வழங்கினார். இது என்னது? இதில் உள்ள தலைமை தொடர். அனுமதி நல்லா வழங்கினார். கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போ எனவே இதில் தலைமை தொடரில் தான் சார்பு தொடர் தான் பார்க்குறோம். என்ன வகை தொடர்னு சொல்கிறதுக்கு, எனக்கு இன்னும் இந்த புத்தகத்தை படிக்க நேரம் கிடைக்கவில்லை, நீதிபதி உறவினர்களுக்கு கைதிகளை பார்க்க அனுமதி வழங்கினார். எனவே நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதில் இந்த படிக்கன்னு இருக்கு தானே. இப்போ இப்போ இது இது வந்து என்னன்னு கேட்டால் பெயர் தொடரோடு இணைந்து வருதல்னு வருது. இது பெயர் தொடரோடு இணைந்து வருதல். சரியா? இந்த இடத்துல இந்த செய்ய எச்சம் இருக்குது தானே, இந்த செய்ய எச்சம் இருக்குது தானே, இந்த செய்ய எச்சத்துக்கு முன்னுக்கு பாருங்க. சரியா? என்ன என்ன நடக்குது நீங்களே சொல்லுங்க பாப்பா. ஏன் இதை வந்து நம்ம பெயர் தொடரோடு இணைந்து வருதல்ங்கிற தலைப்புக்குள்ள பார்க்குறோம்னு சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். பெயர் சொல்லுக்கு முன்னால வருது. அது பக்கத்துல பேர் சொல் வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? எனக்கு இன்னும் இந்த புத்தகத்தை படிக்க நேரம் கிடைக்கவில்லை, பார்க்க அனுமதி கிடைக்கல. இதுல எது பாருங்க, அந்த செய்யச்சத்துக்கு பக்கத்துல, அதாவது இது செய்யச்சர் பார்க்குறோம் தானே, இதுல தலைமை தொடரும் அதில் உள்ள சார்பு தொடரோட முடிப்பும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது இந்த படிக்க பார்க்கங்கிறது செய்யச்ச தொடர் இருக்கு. அதுக்கு உள்ள நேரம் அனுமதியெல்லாம் பெயர் சொல்லா வினை சொல்லா? நேரம் அனுமதியெல்லாம் பெயர் சொல். பெயர் சொல். எனவே இந்த இது வந்து என்னோட இணைஞ்சு வருது. படிக்க நேரம், பார்க்க அனுமதின்னு அப்படி அடிப்படை வரும்போது இது என்னன்னு கேட்டா, இது இந்த பெயர் தொடரோடு இணைந்து வருது. இந்த செய்ய எச்ச தொடர் சார்பு வாக்கியம் இந்த தலைமை தொடரில் உள்ள அந்த பெயர் தொடரோடு இணைஞ்சு வருது. இப்போ என்னன்னு சொல்ல வருதுன்னு கேட்டால், இதில் தலைமை தொடர் வந்து பெயர் சொல்லு ஆரம்பிக்குது. நேரம் கிடைக்கவில்லை, அனுமதி வழங்கினார். எதற்கு நேரம் கிடைக்கவில்லை? இன்னும் எனக்கு இந்த புத்தகத்தை படிக்க நேரம் கிடைக்கவில்லை, நீதி உறவினர்களுக்கு கைதிகளை பார்க்க அனுமதி வழங்கும் போது அனுமதி, நேரம். அதே போல் இன்னொரு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள். சரி, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள். எங்களுக்கு இந்த நாட்டில் வாழ உரிமை இல்லையா? அதே போல் ஒவ்வொரு பிரஜைக்கும் உண்மையை பேச சுதந்திரம் வேண்டும். இதெல்லாம் நான் கேட்டேன். நல்லா கவனிங்க. இப்போ ஒவ்வொரு பாருங்க, இது நல்லா கவனிங்க. வெயிட். ஒவ்வொரு பிரஜைக்கும் உண்மையை பேச வெயிட் வெயிட் ஒவ்வொரு பிரஜைக்கும் உண்மையை பேச சுதந்திரம் வேண்டும். இதுல தலைமை தொடர் என்ன? சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம் வேண்டும். சார்பு தொடர் என்ன? உண்மையை பேச. பேச பேச உண்மையை பேச, ஒவ்வொரு பிரஜைக்கும் உண்மையை பேச. எனவே இந்த இடத்துல இந்த பேசங்கிற செய்ய தொடருக்கு பக்கத்துல ஒரு பெயர் சொல் வந்திருக்கா இல்லையா? சுதந்திரம்ங்கிற பெயர் சொல் வந்திருக்கு. வந்திருக்கு சார். அப்ப அதைத்தான் நம்ம சொல்றோம் பெயர் தொடரோடு இணைந்து வருதல்னு சொல்றோம். என்னது? பெயர் தொடரோடு இணைந்து வருதல். அந்த சார்பு தொடர் என்ன செய்யுது? பெயர் தொடரோடு இணைஞ்சு வருது. அது விளங்குதா? அப்ப பெயர் தொடர் இணைந்து வருதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாமா உங்களுக்கு? ஓ சார். அப்ப விளங்குதா? அப்ப என்னென்ன அடிப்படையில், அப்ப செய்ய எச்சத்தொடர் என்னென்ன அடிப்படையில் வருதுன்னு கேட்டா, வினைக்கு அடையாக வரும், வினை பொருள் விளக்கும், பெயர் தொடர் இணைந்து வரும். இது உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமா? அந்த இதுல நம்ம ஆழமா இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உள்ள போயிட்டு. ஆனா அந்த வசனத்தை கொடுக்கும்போது உங்களுக்கு கீழே உள்ள எம்சிக்யூல இது தான் அப்படின்னு தெளிவா நம்ம செய்யக்கூடியதா இருக்கணும். அப்ப செய்ய எச்சத்தொடர் பாருங்க. செய்த எச்சத்தொடருக்கு பார்ப்போம். அப்ப
ஓகே சார். ஓகே, கவனிங்க. செய்து எச்சத் தொடர். தொடர். காரண வினையடை தொடர். ஓகே, என்ன பிள்ளை காரண வினையடை தொடர்னா? வினை அடை தொடர். அடைத்தொடர். தோட்டக்காரன் பாம்பு கடித்து செத்துப் போனான். மழை பெய்து புல் முளைத்தது. காற்றடித்து மரம் சாய்ந்தது. ஓகே, கவனியம் கவனியம் பிள்ளைகள். இப்போ பாருங்க, என்ன தலைப்புகளை பார்க்குறோம்? காரண வினை இடைத்தொடர்த்தனை என்ன பார்க்குறோம்? காரண வினை இடைத்தொடர்த்தனை. அப்போ இதில் தலைமை தொடர்னா தோட்டக்காரன் பாம்பு கடித்து செத்து போன தலைமை தொடர்னா நல்லா கவனிங்க பிள்ளைகள். அப்படி கடைசி எவ்வளோ அப்படி பார்க்கக்கூடாது. நல்லா அவதானியமா பாருங்க. என்னது? தோட்டக்காரன் பாம்பு கடித்து செத்து போன தலைமை தொடர்னா பாம்பு கடித்து. பாம்பு கடி தலைமை தொடர் பாம்பு கடித்த பாருங்க. அதுல தெளிவுலாட்டி கஷ்டம். தோட்டக்காரன் செத்து போனான் பிள்ளைகள். தோட்டக்காரன் செத்து போனான். அப்படியே ஒழுங்கா இழுக்கணும். தோட்டக்காரன் செத்து போனான். இதுல எது சார்பு தொடர்? பாம்பு கடி. பாம்பு கடித்து. எனவே இந்த சார்பு தொடர் எதை உணர்த்துதுன்னு சொல்லுங்க. தோட்டக்காரன் செத்து போனதுக்கான காரணத்தை உணர்த்துதா இல்லையா? எனவே காரணத்தை உணர்த்துது. அதே போல மழை பெய்து புல் முளைத்ததுல தலைமை தொடர் என்ன? புல் முளைத்தது. அது எதனால புல் முளைத்தது? அதுக்கான காரணம் என்ன? மழை பெய்தது. காற்றடித்து மரம் சாய்ந்ததுங்கும் போது இந்த சாய்ந்ததுக்கான காரணம் என்ன? மரம் சாய்ந்ததுக்கு காரணம் என்ன? காற்றடித்து. நல்ல கவனிங்க பிள்ளைகள். முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல கடித்து, பெய்து, அடித்து இதெல்லாம் என்ன என்ன எச்சத்தொடர்ல வருது? செய்தி எச்சத்தொடர்ல வருதா இல்லையா? எனவே அது செய்தி எச்சத்தொடர்ல வருது. அதே போல அது என்ன கேட்டா, இந்த செத்து போனான், புல் முளைத்தது, மரம் சாய்ந்ததுக்கு ஒரு அடையா வருது. எப்படி செத்து போனா? மழை பெய்து புல் முளைத்தது. எப்படி? மழை பெய்து தான் புல் முளைத்தது. காற்றடி தான் மரம். இது ஒரு அடையா இருக்கா இல்லையா? அந்த அந்த வசனத்துக்கு தலைமை தொடருக்கான ஒரு அடையா சார்பு தொடர் இருக்கா இல்லையா? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? காரண வினையடை தொடர். என்னன்னு சொல்றோம்? காரண வினையடை தொகை. பாருங்க, ஏன் வினையடைன்னு சொல்றோம் கேட்டா, பாருங்க, ஏன் வினையடை? ஏன் வினையடைன்னு காரணம் வினையடைன்னு ஏன் சொல்றோம்? கடித்து செத்து போனான், பெய்து முளைத்தது. பாருங்க, வினைய வந்து அடையா வருது. சரியா? காற்று அடித்து மரம் சாய்ந்தது. விளங்குதா? சாய்ந்ததுக்கு தான் இது வருது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரியா? ஓகே, அடுத்த பிள்ளைகள் அடுத்து பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். பொருள் விளக்க தொடர். நான் ஊருக்கு போய் 2 மாதம் ஆகின்றது. கண்ணன் சாப்பிட்டு 3 நாள் ஆகிவிட்டது. நான் உங்களை பார்த்து 1 வருடம் இருக்கும். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், ஏன் இதை வந்து பொருள் விளக்க தொடர்னு சொல்றோம்ட்டு? இப்ப தலைமை தொடரையும் சார்பு தொடர் இணைச்சு வச்சு சொல்லுங்க. தலைமை தொடர் என்ன? 2 மாதம் ஆகிறது, 3 நாள் ஆகிவிட்டது, 1 வருடம் இருக்கும். அதெல்லாம் வந்து தலைமை. ஓகே, அதை ஏன் பொருள் விளக்க தொடர்னு சொல்றோம்னு சொல்லுங்க பாப்போம். வினாவுக்கு விடையளிக்கிற மாதிரி இருக்கு சார்.
ஆ 2 மாதம் ஆகிவிட்டது. என்ன என்ன 2 மாதம் ஆயிடுச்சு கேள்வி வருது. அதே மாதிரி 1 வருடம் இருக்கும்னு சொல்லும்போது கேள்வி வருது. என்ன 1 வருடம் இருக்கும்? அப்போ அதுக்கான விடையா எது சார்பு தொடர் வருது? என்ன வருது? பொருளை விளக்குதா? எந்த பொருளை விளக்குது? தலைமை தொடர் சொல்வதற்கான பொருளை எது விளக்குது? சார்பு தொடர். சார்பு தொடர். எனவே இதைத்தான் நம்ம சொல்றோம்னு கேட்டா பொருள் விளக்க தொடர். எனவே இதை எதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம்டா? அந்த காலத்தோடு சம்மந்தப்பட்டு வந்தா மாதம், கிழமை, மணித்தியாலம். நம்ம வகுப்பை ஆரம்பித்து எவ்வளவு நேரம்? 2 மணித்தியாலம் வைங்களேன். 2 மணித்தியாலம் ஆகிட்டுனா அந்த அந்த காலத்தோடு சம்மந்தப்பட்டு வந்தா நீ டக்குனு குயிக் எது கிடைச்சிடணும்? பொருள் விளக்க தொடர். விளங்குதா? ஆமாம் சார். ஆ விளங்குதா? இப்ப பாருங்க, இதுல போய் ஓ அதே மாதிரி சார். சாப்பிட்டெல்லாம் என்ன எச்ச தொடரா வருது? செய்யயா செய்தா? செய்து. ஆ தெளிவாயிடுச்சா பிள்ளைகள்? இப்ப செய்துக்குள்ள வரக்கூடிய என்னது ஓ செய்துக்குள்ள சார். வரக்கூடிய அந்த வகைப்பாடுகள் என்னென்ன பார்த்தோம்? இப்ப செய்தி தொடருக்குள்ள காரண வினையடை காரண தொடர், வினையிடை காரண தொடர், பொருள் வினையடை விளக்க தொடர், தொடர், பொருள் பொருள் விளக்க விளக்க தொடர். தொடர். பொருள் விளக்க தொடர். வெரி குட் வெரி குட். விஷயத்தை பிடிச்சிட்டீங்க. இப்ப தெளிவாகிட்டு வருதா இல்லையா அந்த ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க? ஆ ஆமாம் அடுத்து அடுத்து முடிப்பு வாக்கிய தொடர். அதுக்குள்ள முடிப்பு வாக்கிய தொடருக்குள்ள பிள்ளைகள் பார்க்க போறேன்னு கேட்டா wait. நான் குளித்து விட்டு வருகிறேன். நான் இந்த கடிதத்தை எழுதிவிட்டு சாப்பிடுவேன். நான் பரீட்சை எழுதிவிட்டு ஊருக்கு போனேன். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு ஏன் இதை முடிப்பு வாக்கிய தொடர்னு சொல்றேன்னு சொல்லுங்க. இதுல தலைமை தொடர் நான் குளித்து விட்டு வருகிறேன். இது வந்து தலைமை தொடர் சொல்லுங்க. ஏன்னா அங்க வந்து வினை முடிந்த பின்னர் வர்றது. அதாவது இதுல தலைமை தொடர் சொல்லுங்க. நான் குளித்து விட்டு வருகிறேன் தலைமை தொடர் சொல்லுங்க. நான் வருகிறேன். நான் இந்த கடிதத்தை எழுதிவிட்டு சாப்பிடுவேன் தலைமை தொடர். நான் குளித்து சாப்பிடுவேன். விட்டு ஆ நான் இந்த கடிதத்தை எழுதிவிட்டு சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். இந்த கடிதத்தை எழுதிவிட்டு நான் ஊருக்கு போனேன் பரீட்சை எழுதிவிட்டு. சரி, அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒரு விஷயம் முடிஞ்ச பிறகு இன்னொரு விஷயத்த நடக்கிறது சொல்லுது. நான் என்ன செஞ்சேன்? ஃபர்ஸ்டா எதை செய்றேன்? குளிக்கிறேன். அதுக்கு பிறகு தான் நான் வருவேன். நான் இந்த கடிதத்தை எழுதிவிட்டு சாப்பிடுவேன். எது ஃபர்ஸ்டா நடக்கும்? கடிதத்தை எழுதுறேன். அடுத்த ரெண்டாவது தான் எந்த வேலை நடக்கும்? சாப்பிட்ற வேலை நடக்கும். நான் பரீட்சை எழுதிவிட்டு ஊருக்கு போனேன்னா எது ஃபர்ஸ்டா நடக்கும்? பரீட்சை ரெண்டாவது என்னது? அப்ப இது ஒரு வேலை முடிஞ்சிட்டு இன்னொரு வேலை ஆரம்பிக்க தானே. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் இன்னொரு வேலையை செய்வேன். அது என்ன நடந்தாலும் சரி, இதை முடிச்சுட்டு தான் நான் அதை செய்வேன். அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியதான் முடிப்பு வாக்கிய தொடர். எனவே நான் வருகிறேன் என்பது தலைமை தொடர், குளித்து விட்டுங்கிறது வந்து சார்பு தொடர். எனவே இங்கு எது தலைமை தொடரில் உள்ள வினை ஃபர்ஸ்டா நடக்குமா, சார்பு தொடரில் உள்ள வினை ஃபர்ஸ்டா நடக்குமா? தலைமை தொடர் ஆ சார்பு 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 தொடர் தொடர் சொல்லக்கூடிய நடக்குது அந்த சார். வினை நடந்த பிறகு தலைமை தொடர் சொல்லக்கூடிய வினை நடக்கும். இது முடிய அது நடக்கும். இந்த கடிதத்தை எழுதிவிட்டு சாப்பிடுவேன்னா முதல்ல கடிதத்தை எழுதி அதுக்கு பிறகு தான் சாப்பிடுவேன். எனவே தலைமை தொடர் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு முன்னுக்கு சார்பு தொடர் சொல்ல வேண்டிய விஷயம் நடந்த பிறகு தான் தலைமை. அதுதான் என்னது என்னது இது முடிஞ்ச அதை தான் நம்ம என்னன்னு ஒரு இதில் சொல்லுவோம், முடிப்பு வாக்கிய தொடர். இப்போ முடிப்பு வாக்கிய தொடர் என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க. நீங்க ஒரு புது உதாரணம் சொல்லுங்க. நான் படித்து விட்டு தூங்குவேன். ஆ உதாரணம் சொல்ல சொன்னா உண்மையை சொல்லிட்டீங்க. சரியா? ஓகே. அப்ப விளங்குதா? அப்ப இந்த மாதிரி தூங்குவேன். ஆனா படிச்சுட்டு தான் தூங்குவேன். சரியா? சில பேர் என்னது இப்போ தூங்கிவிட்டு காலைல படிக்கலாம், தூங்கிவிட்டு படிப்பேன்னா அது மாறுது. விளங்குதா? இதுதான் முடிப்பு வாக்கிய தொடர். முடிப்பு வாக்கிய தொடர் விளங்கி தானே? அடுத்த தலைப்புக்கு போவோமா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. அடுத்து இணை நிகழ்வு தொடர். என்ன பிள்ளைகள்? இணை நிகழ்வு தொடர் என்ன சொல்றது? இணை நிகழ்வு. இணை நிகழ்வு தொடர். ஆ. கண்ணன் பாடிக்கொண்டு குளிக்கிறான். அக்கா குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு வேலை செய்தாள்.
மல்லிகா வானொலியில் பாட்டு கேட்டுக்கொண்டு புத்தகம் வாசிக்கிறாள். ஓகே, கவனிங்க பிள்ளைகள். முதல்ல சொன்னதானே, முதல்ல என்ன தொடர் பார்த்தோம்? முடிப்பு வாக்கிய தொடர் சொன்னதானே. முடிப்பு வாக்கிய தொடர் ஸ்பெஷல் என்ன? ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலை. இது என்ன நடக்குது? 2 in 1, ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குதா இல்லையா? இரண்டு வேளையும் ஓ சார். ஆ, ஓ சார்பு தொடர் சொல்லக்கூடிய வினையும் தலைமை தொடர் சொல்லக்கூடிய வினையும் ஒரே நேரத்தில் நடக்கிறனால நம்ம இணை ரெண்டும் இணைஞ்சு நடக்கிறனால என்னன்னு சொல்லுவோம்? அதை இணை நிகழ்வு இணை நிகழ்வு நிகழ்வு தொடர்னு சொல்லுவோம். தொடர். அப்ப கண்ணன் என்ன செய்யறான்? பாடிட்டு குளிக்கல, பாடிக்கிட்டே குளிக்கிறான். அக்கா குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டு தான் வேலை செய்கிறாள். அதே மல்லிகா வானொலியில் பாட்டு கேட்டுக்கொண்டு தான் புத்தகம். அப்ப ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. நீங்க படுக்கையில படுத்துக்கொண்டே படிக்கிற மாதிரி விளங்குதா? இதுதான் என்ன என்ன நிகழ்வு தொடர்? இணை நிகழ்வு இணை ஆ, நிகழ்வு இணை தொடர். நிகழ்வு தொடர். ஓகே, அடுத்த பிள்ளைகள். முறைமை வினையடை எச்சத் தொடர். நான் வேகமாக ஓடி வந்தேன். கண்ணன் மெல்ல நடந்து போனான். அவர் மிகவும் ஆழ்ந்து சிந்திக்கிறார். அவள் மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள். ஓகே, சொல்லுங்க பிள்ளைகள். ஏன் இதை நம்ம முறைமை வினையடை எச்சத்துடன் சொல்றோம்? சொல்லுங்க, யாராவது ஒரு ஆள் விளக்கம் கொடுங்க. சார் என்ன சொன்னீங்க? இது ஏன் நம்ம முறைமை வினையடை எச்சத்துடன் சொல்றோம்? அதாவது இந்த உதாரணம் இருக்கு. நான் வேகமாக ஓடி வந்தேன். கண்ணன் மெல்ல நடந்து போனான். அவர் மிகவும் ஆழ்ந்து சிந்திக்கிறார். அவள் மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள். ஏன் முறைமை வினையடை எச்சத்துடன் சொல்றது? அப்புறம் முறைமை வினையடை எச்சத்துடன் சொல்றோம் ஏன்னு கேட்கிறேன். இந்த ஒரு ஒரு வினையிலையும் சார் அந்த வேகமாக, மெல்ல, ம் ஆழ்ந்து, ம் ம் என்ற ஒரு ஒரு முறைமையை சொல்றாங்க. வெரி குட். என்ன முறையில் இப்ப நடக்குது? நான் அதாவது வேகமா ஓடி வந்தேனேண்டா ம் அப்படிதான் சார். வெரி குட். அதுதான் முறைமை வினையடை சித்திரம். அப்ப முறைமை வினையடை என்னன்னு கேட்டா, இது பாருங்க, வேகமாகங்கிறது ஒரு அடையா வருதா? என்ன அடை? ஒரு வினையடையா இருக்கு. வினையடையா இல்லையா? வேகமாக ஓடி வந்தேன், சரியா? வேகமாக ஓடுதல். மெல்ல நடக்கிறது, சரியா? ஒரு வினை அடை தானே. ஓகே. இன்னொன்று, இந்த ஓடி நடந்துங்கிறது எச்சமா இல்லையா? ஓ சார். என்ன எச்சம்? செய்தாளா? செய்து. செய்துன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே இது செய்து. ஓடிங்கிறது செய்து. அப்ப நான் வாரேன், எப்படி வாரேன்? வேகமா வாரேன். போறேன், எப்படி? மெல்ல மெல்ல நடந்து போறேன், எப்படி? மெல்ல நடந்து போறேன். அப்போ ஒரு ஒரு முறைமையை சொல்றோம், ஒரு முறைமை, சரியா? எனவே முறைமையை சொல்லுது. அது ஒட்டுமொத்த வாக்கியத்தில் உள்ள சார்புத்துற ஒரு முறையை சொல்லுது. அதாவது தலைமை தொடர் செய்யக்கூடிய வினையின் முறைமையை சொல்லுது. நான் வேகமாக ஓடி வந்தேன். கண்ணன் மெல்ல நடந்து போனான். என்னது? கண்ணன் நடந்து போனான், எப்படி? மெல்ல. நான் ஓடி வந்தேன் வேகமாக. அவர் சிந்திக்கிறார், எப்படி? மிகவும் ஆழ்ந்து. அவள் என்ன செஞ்சாள்? அது அவள் மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள். இல்ல, தலைமை துறைனா சோர்ந்து காணப்பட்டாள். சோர்ந்து காணப்பட்டாள். காணப்படல். அவள் சோர்ந்து காணப்பட்டாள். ஏ அதுல உள்ள தலைமை தொடர் கேட்டேன். தலைமை தொடர் தான் கேட்டேன். காணப்பட்டாள். காணப்பட்டால் மட்டுமா வரும்? அவள் காணப்பட்டாள். அவள் அவள் எப்படி காணப்பட்டாள்? சோர்ந்து மிகவும் சோர்ந்து. எனவே அதோட அந்த முறைமை எப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே போல அந்த என்ன சோர்ந்து, அதை மிகவும் அந்த இதெல்லாம் அந்த ஆழ்ந்து அதெல்லாம் ஒரு அடையாகவும் வருது. அதே போல சோர்ந்து, மெல்ல, ஓடியெல்லாம் எச்சமாவும் இருக்கு. பாருங்க, எச்சம் இருக்கு, அடை இருக்கு, அதோட முறைமையை விளக்குது. எனவே இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? முறைமை வினையடை எச்ச தொடர். கண்டுபிடிக்கலாதா? நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க. முறைமை வினையடை எச்ச தொடருக்கு இதை வச்சு.
நான் கொஞ்சம் ஓடிவிட்டு வருகிறேன். ஓடிவிட்டு வருகிறேனா? அது துணை வினையெல்லாம் சேர்க்காதீங்க. ஒரே வினையா சொல்லுங்க. ஓடி விட்டுங்கல அது சிக்கல் ஒன்று வருவாங்கண்ணே. நான் வேகமா ஓடி வந்தேன். கண்ணன் மெல்ல நடந்து அந்த மாதிரி ஒரே இதாக சொல்லுங்க. கிருஷ்ணன் பாய்ந்து ஓடினான். பாய்ந்து வெரி குட். முறைமை வந்து பாய்ந்து ஓடினான். விளங்குதா? அந்த மாதிரி வரும். விளங்குதா? அப்ப முறைமை வினையிட எச்சத்தொடர் விளங்கிடுச்சா உங்களுக்கு? ஆம் சார். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறோம் செய்தால் எச்சத்தொடர். எச்சத்தொடர். கண்ணன் கண்ணன் நன்றாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவான். ஓகே, இதுல என்ன நடந்திருக்கு பிள்ளைகள்? செய்தால் எச்சத்தொடர். கண்ணன் நன்றாக படித்தால் பரீட்சை தேர்வு என்ன அர்த்தம்? இதுல தலைமை தொடர் என்னது? கண்ணன் நன்றாக படித்தால் சித்தி. இதுல என்ன தலைமை தொடர்? நன்றாக பயிற்சி. கண்ணன் ஒரு பரீட்சையில் செயல் சித்தி நடந்தது அடைவான். அதாவது ஒரு செயல் நடக்கிறதுக்கு இன்னொரு நிபந்தனை இருக்கு. படித்தால். சரியா? இதை குடித்தால் போதை ஏறும். போதை ஏறுறதுக்கு நிபந்தனை என்ன? குடிக்கிறது. குடிக்கிறது. எனவே குடித்தல். செய்தால் வந்து என்னன்னு குடிக்கிறது. கேட்டா நிபந்தனையா வரும். நிபந்தனையா வரும். விளங்குதா? நிபந்தனையா வரும். விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே. அது ரொம்ப விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படின்னு கேட்டால் இப்படி இல்லை. ஆளுங்கிற உறுப்பு இருக்குதுனே, அது என்ன உறுப்பு பிரதானமா? ஆளுங்கிறது எங்க படிச்சிருக்கோம்? வேற்றுமையில. வேற்றுமையில. ஆளுங்கிறது எங்கேயும் வரும்? நிபந்தனைக்கு வரும். நிபந்தனை பொருளுக்கு வரும். செய்தால். சரியா? ஓகே. நல்லா கவனிங்க பிள்ளைகள். அது இப்படி அப்படி கேட்பாங்க. அதாவது ஆளுங்கிற உருபு வேற்றுமை பொருளில் வர்றதுக்கும் நிபந்தனை பொருளில் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, எப்படின்னு கேட்டால் நீ நன்றாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவாய்ங்கிறது நிபந்தனையா? நீ நன்றாக படித்ததால் பரீட்சையில் சித்தி அடைந்தாங்கிறது காரணம். என்ன சொல்றேன்ட்டு, நீ நன்றாக படித்தால்னா நடந்துருச்ச விஷயம் இல்லை, நடக்க போகிறது. எனவே பயனிலை எதிர்காலத்தில் தானே முடியும். சித்தி அடைவாய் என்னது? சித்தி அடைவாய் எதிர்காலம். அப்போ பயனிலை வந்து எதிர்காலமாக இருந்தால் அது நிபந்தனையா காரணமா? நீ நன்றாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவாய்னா அது எதிர்காலத்தை குறிக்கும். நீ நன்றாக படித்ததால் சித்தி அடைந்தாய்ங்கிறது வந்து என்ன காலத்தில் முடியுது? இறந்த காலத்தில் முடியுது. எனவே படித்தால் நான் நிபந்தனை, படித்ததால் என்னது? காரணம். ஆ அதே மாதிரி விடிந்தால் என்பது நிபந்தனை, அதை காரணமா மாத்துங்க. விடிந்ததால். முடிந்தால், இந்த பரீட்சை முடிந்தால், முடியாத வாக்கியத்தை முடிந்தால், முடிந்தால் அது முடிங்க, அந்த வாக்கியத்தை முடிங்க. பரீட்சை முடிந்தால் நிம்மதி. எனக்கு நிம்மதி வரும், நிம்மதி. நிம்மதி கிடைக்கும். அதே நீங்க காரணமா சொல்லுங்க. இந்த பரீட்சை முடிந்ததால் எனக்கு நிம்மதி கிடைத்தது. விளங்குதா? அப்ப பயனிலை வந்து எதிர்காலமா பார்த்தா அது நிபந்தனை. அதே என்னது இறந்த காலமா இருந்தா காரணம். தெளிவா? நீங்க இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு ஆம் சார். சொல்லுவீங்க இதெல்லாம் வந்துச்சா இல்லைன்னு சொல்லுவீங்க. அதனால தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த பகுதியை படிச்சுருக்கேன். 20 பிள்ளைகள் 20 நீங்க சைவர் எடுக்கிறீங்க, 0 எடுக்கிறீங்களா இல்லையே? யாருமே 17 16 15 தானே மேக்ஸிமம் வருது படிச்சு முடிச்சோன்னே. அந்த 5 வந்து குறைவா வந்துகிட்டே இருக்கு தெரியுமா? அந்த 5 எதுல இருந்து தெரியுமா உங்களுக்கு பிள்ளை விடுறீங்க? எதுல இருந்து? இந்த வாக்கியவியலும் புணரியல் மட்டும்தான். மற்றபடி நீங்க அந்த எழுத்தியல் சொல்லி அதெல்லாம் சாதாரண டிரெக்டா விட போட்டுடலாம். இதுல வந்து வசனத்தை குழப்பும் போது உங்களுக்கு குழம்பிடும். அது என்ன வகை தொடர்னு டக்குன்னு கண்டுபிடிக்கலாது. இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, இப்போ நீங்க பார்த்துட்டு நம்ம பாஸ் பேப்பரை பார்ப்போம், கட்டன்னு சொல்லுவீங்க. சரியா? ஓகே. இது விளங்கிடுச்சா? ஆம் சார். ஓகே. ஓகே.
அடுத்து இன்னும் ஒன்று மட்டும் பார்க்கணும் போல, நிரப்பி தொடர்னு ஒரு இருக்கு, அது அடிக்கடி வருது, அதை பார்த்துருமா? நிரப்பி தொடர சரி சார். நிரப்பி தொடர். வாக்கியம் என்று வகை, வாக்கியம் என்பது வகை, வாக்கியம் என்ற பெயர் வகை, தொழிற்பெயர் தொடர் வகை. சார், ஓ இந்த நிரப்பி தொடர்னு சொல்றீங்களே, அது எது இதுக்கேவா வருது? இல்லை, நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கவனிங்க, நான் சொல்கிறேன். சரி, இப்போ பாருங்க, நான் சொல்ல போகிறேன், கவனிங்க. நிரப்பி தொடர்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டால், இது வந்து அதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுது. என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்தோன்னே, எது என்ன செஞ்சுட்டு வந்தோம், ஒவ்வொரு வகையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு வகை தான் நிரப்பி தொடர். சரியா? அப்போ பாருங்க, எதிர்மறை நேச்சு தொடர், அதை கொஞ்சம் பார்க்கணும். செய்தால் செய்தால் படித்தால் பரிச்சு சித்தி அடையலாம், படிக்காவிட்டால் பரிச்சு சித்தி அடைக்க மாட்டேன். அது விளங்குதுனே, அது மட்டும் ஒன்று பார்க்கல. எதிர்மறை நிபந்தனை தொடர்னு ஒரு வகை இருக்கு. சரியா? அப்படியே நம்ம பார்த்துட்டு தான் போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இப்போ நிரப்பி வாக்கிய தொடரை பார்க்க போகிறோம். சரியா? நிரப்பி வாக்கிய தொடரை பார்க்க போகிறோம். ஓகே, கவனிங்க. ஓகே, கவனி வை கொஞ்சம். ஓகே, கவனிங்க. இப்போ பாருங்க, நிரப்பினா என்ன? பிள்ளை ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் என்ன இங்கிலீஷ்ல கேட்பாங்க தானே, என்ன அப்படின்னா என்ன? இடைவெளியை நிரப்புக. ஓகே, அதாவது என்னன்னு கேட்டா, இங்கே பாருங்க, உதாரணமா பாருங்க. இப்போ அப்பா வந்திருக்கிறார் என்னும் செய்தி எனக்கு இப்போதுதான் தெரியும். அப்பா வந்திருக்கிறார் என்ற செய்தி எனக்கு இப்போதுதான் தெரியும்னு வைங்களேன். சரி, அப்பா வந்திருக்கிறார் என்னும் செய்தி எனக்கு இப்போதுதான் தெரியும். இதுல தலைமை தொடர் என்ன? அப்பா எனக்கு வந்திருக்கிறார். இப்போதுதான் தெரியும். எனக்கு இப்போதுதான் தெரியும். தலைமை தொடர் என்ன? எனக்கு இப்பொழுதுதான் தெரியும். செய்தி எனக்கு வெரி தான் குட். தெரியும். செய்தி எனக்கு இப்போதுதான் தெரியும். சரியா? இதுதான் தலைமை தொடர். சார்பு தொடர் என்னது? அப்பா வந்திருக்கிறார் அப்ப இங்க எண்ணுங்கிற இணைப்பிடை சொல் வந்திருக்கு. சரியா? அல்லது என்றன்னு போட்டாலும் சரி. சரியா? ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இப்ப யார்ட்டையும் போயிட்டு செய்தி எனக்கு இப்போதான் தெரியும் அப்படிங்கிறோம். சரியா? அப்ப என்ன கேள்வி கேட்பாங்க? செய்தி எனக்கு இப்போதான் தெரியும்னா என்ன கேள்வி கேட்பாங்க உங்கள்கிட்ட? அப்படியான்னு விட்டுருவாங்களா, இல்லை கேள்வின்னு கேட்பாங்களா? கேள்வி கேட்பாங்க. என்ன செய்தி? என்ன செய்தின்னு கேட்பாங்க. அது அது சொல்லாத வரைக்கும் அது ஃபில் ஆயிருமா அந்த விஷயம் என்ன செய்திங்கிறது? இல்ல சார். இல்ல. ஓகே, sir. அதே போல பாருங்க, பாருங்க. அப்பா வந்திருக்கிறார் என்று தம்பி சொன்னான். இதுல தலைமை தொடர் என்ன? தம்பி சொன்னான். வெரி குட், தம்பி சொன்னான். அப்ப இந்த இடத்துல தம்பி சொன்னான் போயிட்டு யார்ட்டையும் போயிட்டு தம்பி சொன்னான் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? என்ன என்ன சொன்னான்? என்ன அப்ப அந்த கேள்வி என்னங்கிற கேள்விக்கு பதிலா எது வரும்? தலைமை தொடர் வரும். எனவே நான் கவனிங்க பிள்ளைகள், இதுல வந்து தலைமை தொடர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்பதை வந்து எது சொல்லும்? சார்பு தொடர் சொல்லும். எனவே அதை நிரப்பும். எதை? அந்த செய்தி என்னவென்றது நிரப்புறது தான் அது. எது? நிரப்பி தொடர். இல்ல எது நிரப்பும்? சார்பு தலைமை தொடர் சொல்ல வேண்டிய விஷயத்தை எது நிரப்பும்? சார்பு தொடர். நல்லா கவனிங்க, நான் ஒரு வாசிக்கிறேன், கவனிங்க. இதை கொஞ்சம் நல்லா விளங்கி நான் நிரப்பி தொடர் அடுத்தடுத்து வருது, கவனிங்க. அப்பா வந்திருக்கிறார் என்று தம்பி சொன்னான். இது ஒரு கலப்பு வாக்கியம். தம்பி சொன்னான் என்பது இதில் உள்ள தலைமை வாக்கிய தொடர். அப்பா வந்திருக்கிறார் என்பது துணைநிலை வாக்கிய தொடர்.
என்று என்னும் இடைச்சொல்லினால் இது தலைமை வாக்கியத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது. தம்பி சொன்ன செய்தி என்ன என்பதை இந்த துணைநிலை தொடர் விளக்குகிறது. சொன்னான் என்னும் வினையின் செயற்படு பொருளாகவும் இது அமைகின்றது. தம்பி சொன்னான் என்னும் தலைமை வாக்கியத்தில் சொல்லப்பட்ட செய்தி எது என்பது இடம்பெறவில்லை. அது இடைவெளியாகவே இருக்கிறது. என்ன செய்யுது? அது எதுங்கிறது என்னவா இருக்கு? இடைவெளியாகவே இடைவெளி. இருக்கின்றது. அப்ப அந்த இடைவெளி எது நிரப்ப போகுது? சார்பு. சார்பு தொடர் அல்லது துணைநிலை தொடர்னு சொல்லுவோம். துணைநிலை தொடர் அல்லது சார்பு நிலை தொடர் துணைநிலை வாக்கியம் இந்த இடைவெளியை நிரப்புகின்றது. அதனாலேயே இதனை நிரப்பித் தொடர் என்கின்றோம். இவ்வாக்கியத்தில் அப்பா வந்திருக்கிறார் என்னும் நிரப்பித் தொடர் சொன்னான் என்னும் வினைச்சொல்லுடன் இணைந்து வினைச்சொல்லின் இடைவெளியை நிரப்பி நிற்பதால் இதனை வினைத்தொடர் நிரப்பின்னு சொல்லும். இதை நான் சொல்லுவோம் வினைத்தொடர் நிரப்பி. ஏன் வினைத்தொடர் நிரப்பின்னு சொல்றோம்? இவ்வாக்கியத்தில் அப்பா வந்திருக்கிறார் என்னும் நிரப்பித்தொடர். அப்பா நிரப்பித்தொடர் அப்பா வந்திருக்கிறார். ஓகே, நிரப்பித்தொடர் அதாவது அது சார்பு தொடர் என்பதால் சொன்னான் என்னும் வினை சொல்லுடன் அப்ப இது அந்த எதோட இணையுது? சொன்னான் அப்படிங்கிற ஒரு வினையோட தான் அந்த வந்திருக்கிறார் அப்படிங்கிறது இணையுது, ஜாயிண்ட் ஆகுது. விளங்குதா? எனவே நல்லா கவனிச்சுக்கொள்ள திரும்ப வாசிக்கிறேன். இவ்வாக்கியத்தில் அப்பா வந்திருக்கிறார் என்னும் நிரப்பித்தொடர் சொன்னான் என்னும் வினைச்சொல்லுடன் இணைந்து வினைச்சொல்லின் இடைவெளியை நிரப்பி நிற்பதால் வினைச்சொல்லின் இடைவெளி அந்த சொன்னான்கிற விஷயத்துக்கான இதாக என்னது அந்த சார்பு தொடர் சொல்லக்கூடிய விஷயம் வருது. எனவே இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? நிரப்பி தொடர்னு சொல்றோம். அதை ஏன் அக்யூரேட்டா சொல்றோம்? என்ன நிரப்பிது? வினைத்தொடர் நிரப்பின்னு சொல்றோம். என்னது? வினைத்தொடர் நிரப்பின்னு சொல்றோம். ஓகே, இப்ப பாருங்க பிள்ளைகள், இதோட இங்க பாருங்க, இதுல என்னென்ன வகை இருக்கு? வாக்கியம் என்று வகை, வாக்கியம் என்பது வகை, வாக்கியம் என்ற பெயர் வகை, தொழிற்பெயர். இது வந்து என்னன்னு கேட்டால் வாக்கியத்தில் அமைப்பு அடிப்படையில். உதாரணம் பாருங்க, வாக்கியம் என்று வகையை பார்ப்போம். வாக்கியம் என்று வகைக்கு உதாரணம் கேட்டா மாமா இன்றைக்கு வருவார் என்று எனக்கு தெரியும். மாமா இன்றைக்கு வருவார் என்று எனக்கு தெரியும். இது என்ன? இது எனக்கு தெரியுங்கிறது தலைமை தொடர். மாமா இன்றைக்கு வருவாருங்கிறது சார்பு தொடர். இது இடையில என்னது வந்து என்றுங்கிற இணைப்பிடை சொல் வந்திருக்கா? எல்லாம் ஒண்ணுதான், அது வகையா பிரிக்கிறோம். அந்த இணைப்பிடை சொல்ல வச்சு வைக்கிறோம். அது என்று வகை. அதை என்பது வகை அப்படின்னு பார்க்கும்போது கவனிங்க, நீ நேற்று வரவில்லை என்பது எனக்கு தெரியும். இதுல தலைமை தொடர் என்ன? நீ நேற்று இல்ல எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் என்பது தலைமை தொடர். நீ நேற்று வரவில்லை அப்படிங்கிறது வந்து சார்பு தொடர். அதை இரண்டையும் இணைக்கிறது எது? என்பது. சரியா? ஓகே. அதே போல பாருங்க, இது நல்லா அவதானமா பார்த்துக்கொள்ளுங்க. கடைசியா பார்க்க போறோம். வாக்கியம் என்ற பெயர் வகை தொடர். அப்பா வந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது. தான் பெரிய கெட்டிக்காரன் என்ற தலைக்கணத்தால் கண்ணன் யாருடனும் பேசுவதில்லை. சார். கவனிங்க பிள்ளைகள், விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? பேசுறது விளங்குதா? ஓ சார். இது வாக்கியம் பாருங்க, வாக்கியம் என்ற பெயர் வகை தொடங்கும் போது ஏன் அதை சொல்றோம்? நல்லா பாருங்க, சொல்ல பாருங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் லைட்டா, ஆனா கேள்விக்குள்ள போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, எம்சிக்யூ செய்யும்போது நீங்க கடற்கன்னு சொல்லிடுவீங்க. சரியா? பாருங்க. சார், ஓ அந்த தலைமை தொடரும் சார்பு தொடரும் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு, சொல்லித்தாங்களே. என்ன அதுதானே மெயின். இதை விட்டுட்டோம்னா சிக்கலாயிரும். அதுதான் சொல்றேன். அது தலைமை தொடர்ங்கிறது வந்து என்னது? இப்போ பாருங்க, இதுல அப்பா வந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்ததுன்னு வைங்களே, இதுல வந்து மெயினா இது பாருங்க, அப்பா இது இந்த என்னது என்றங்கிறது இருக்கு தானே. இப்போ அப்போ இதுல அப்பா வந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்ததுல தலைமை தொடர் எல்லாம் சொல்லுங்களேன், என்னது? இதுல என்ன தலைமை தொடர்? தகவல் கிடைத்தது தான். அதாவது அந்த வினைப்படை சொல்லுக்கு அங்கிட்டு வந்தது வந்து தலைமை, அதாவது கடைசியா வர்றது தலைமை, அதுக்கு முன்னுக்கு வர்றது சார்பு. அப்ப அப்பா வந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்தது என்கின்ற போது இங்கு தகவல் கிடைத்ததுங்கிற விஷயத்துக்கு விடையா எது வரும்? என்ன தகவல்ங்கிறதுக்கு விடையா அது வரும்? அப்பா வந்திருக்கிறாருங்கிறது வருது. அப்ப இதுல என்ன வகைன்னு சொல்றோம்? வாக்கியம் என்ன வகைக்குள்ள பாக்குறோம்? வாக்கியம் என்ற பெயர் வகை தொடர். சரியா? என்ன இந்த கவனிங்க, ஏன் பெயர் வகை தொடர்னு சொல்றோம் வைங்க? ஏன் முதல்ல பார்த்தோம், அதோட சம்மந்தப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம். சார், அப்ப வந்து இந்த தலைமை தொடர்னா மெயினான பாயிண்ட் வந்து மெயின் தலைமை பாயிண்ட். தொடர். ஓ, ஆ, அதோட சார்ந்து வர்றது தலைமை. இருங்க, நான் உங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன் இப்ப அந்த விஷயத்தை. ஓகே சார். சரியா? ஓகே, இங்க தகவல் கிடைத்து அப்பா வந்திருக்கிறார்ங்கிறது என்னது?
என்னது என்ன தொடர்? நான் கொஞ்சம் சொல்லுங்க, நான் சொல்கிறேன். அப்பா வந்திருக்காங்கிறது என்னது? ஆர்வத்து சார்பு தொடர். தகவல் கிடைத்ததுங்கிறது தலைமை சார்பு தொடர். தொடர். எனவே தலைமை தொடர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு இங்கே வருது. அப்போங்க என்னது என்றங்கிற ஒரு இணைப்பிடை சொல் வந்திருக்கு. அப்போ ஏன் இது வாக்கியம் என்ற பெயர் வகை தொடர்னா இந்த இடத்துல எங்கன பெயர் சொல் இருக்கு? இந்த தகவல் தலைமை தொடரில் தகவல் இருக்குதானே. அதே மாதிரி தன் பெரிய கெட்டிக்காரன் என்ற தலைக்கணத்தால் கண்ணன் யாரும் பேசுவதில்லை இல்லை. இதில் எது தலைமை தொடர்? தலைக்கணத்தால் கண்ணன் யாருடன் பேசவில்லை. கண்ணன் சார்ந்து ஆ பேசவில்லை. இதுல பேசுகிறான். தான் பெரிய கெட்டிக்காரன் அவ தலைக்கணம். அதே போல தகவல்ங்கிறதெல்லாம் பெயர் சொல்லா வினை சொல்லா? பெயர்ச்சொல். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பேச்சு. வாக்கியம் என்ற பெயர் வகை தொடருக்குள்ள வருது இல்லைங்கதா? ஓ இப்ப இது ரொம்ப முக்கியம். இப்ப பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி வருது. கடைசியா மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை, அது நேரடியாக கேள்விக்கு போயிடும். சரியா? ஓகே, பாருங்க. அடுத்த தலைப்பு என்னன்னு கேட்டா தொழிற்பெயர் வகைத்தொடர். ராமன் சூர்ப்பனகை தன்னை நோக்கி நடந்து வருவதை கண்டான். சின்ன சின்ன எழுத்துப்பில் இருக்கும், அதெல்லாம் கணக்கெடுக்காதீங்க, விஷயத்தை மட்டும் பாருங்க. நீ திடீரென எழும்பி போனது எனக்கு பிடிக்கவில்லை. மயில் ஆடிக்கொண்டிருந்ததை எல்லோரும் பார்த்து ரசித்தார்கள். அவரோடு பேசிக் கொண்டிருப்பது ஒரு நல்ல அனுபவம். வாழ்க்கை வீணாக கழிந்து விட்டதை இப்போதுதான் உணர்கிறேன். இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், கடைசியா ஏன் ஏன் இதை நம்ம தொழிற்பெயர் வகைத்தொடர்னு சொல்றோம்னு சொல்லுங்க பாப்போம். ராமன் சூர்ப்பனகை தன்னை நோக்கி நடந்து வருவதை கண்டான். இது தலைமை தொடர் என்ன? ராமன் கண்டான். ராமன் கண்டான். சார்பு தொடர் என்ன? சூர்ப்பனகை 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 தன்னோடு ஆ, நடந்து வருவதை. நடந்து வருவதை நான் திடீரென எழும்பி போடுறது எனக்கு பிடிக்கவில்லை. தலைமை தொடர் என்ன? எனக்கு எனக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லை. எது பிடிக்கவில்லை? திடீரென எழும்பி போனது. திடீரென்று எழும்பி போய் எழும்பி போனது. பாருங்க, போனது போனது மேல என்னது? வருவதை. அதே போல பாருங்க, பார்த்து அவரோடு பேசி கொண்டிருப்பது கொண்டிருப்பது பையில ஆடிக்கொண்டிருந்ததை எல்லோரும் பார்த்து ரசித்தார்கள். இங்க கவனிங்க, வெயிட் நமக்கு பாருங்க, மயில் ஆடிக்கொண்டிருந்ததை எல்லோரும் பார்த்து ரசித்தார்கள். இது தலைமை தொடர் என்ன? எல்லோரும் பார்த்து மயில ரசித்தார்கள். கொண்டிருந்தது. பார்த்து கேள்வி ரசித்தார். கேளுங்க, நிரப்புறதுக்கு கேள்வி கேளுங்க. கேள்வி எதை மயில் மயில் ஆடிக்கொண்டிருந்ததை. ஆடிக்கொண்டிருப்பதை அவரோடு பேசிக் கொண்டிருப்பது நல்ல அனுபவம். எது நல்ல அனுபவம்? பேசிக்கொண்டிருப்பது பேசிக் அவரோடு கொண்டிருப்பது. ஆ பேசிக் கொண்டிருந்தது. வாழ்க்கை வீணாக கழிந்து விட்டதை இப்போதுதான் உணர்கிறேன். அப்ப இதுல எதை இப்போது உணர்கிறேன்? வாழ்க்கை வாழ்க்கையை வீணாக வீணா அதை பாருங்க, முடிப்பு பாருங்க. கழிந்து விட்டதை, பேசிக் கொண்டிருப்பது, ஆடிக்கொண்டிருந்தது, இருந்ததை, எழும்பி போனதெல்லாம் பாருங்க, அதுங்கிற விகுதி வருது. அப்ப அது என்னது? தொழிற்பெயரா இருக்கா இல்லையா? போனதை, அதே போல வருவதை, கொண்டிருப்பதை, கழிந்து விட்டதை, கழிந்து விட்டதெல்லாம் தொழிற்பெயரா இல்லையா? எனவே தொழிற்பெயர். நல்லா கவனிங்க. தலைமை தொடர் சொல்ல வேண்டிய விஷயத்த சார்பு தொடர் விளக்குது. அப்புறம் கேள்வி தான் கேட்குறோம், எதை, என்ன, எப்படி அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம இந்த நிரப்பி தொடருக்குள்ள வருது. அப்ப நிரப்பி தொடரை கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன வகை நிரப்பி தொடர்னு கண்டுபிடிக்கலாமா இனி? தெளிவாப்ப? இப்ப நம்ம கலப்பு இப்ப இதை வச்சு நீங்க கூட்டு வாக்கியத்தை நிறைய இருக்கு, அதை நீங்க வாட்சிங்கன்னா விளங்கிடும் உங்களுக்கு. தெளிவாயிடுச்சாப்ப? ஓ ஓகே, சார். இப்ப நம்ம எம்சிக்யூல போய் பார்ப்போமா என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, எப்படி விட அளிக்கணும்ட்டு. ஓகே சார். ஒரு நிமிஷம் பாருங்க.
பிள்ளைகள் கொஞ்சம் இருங்க சார் பிள்ளைகள், கொஞ்சம் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவுன்னு வந்துருச்சா பிள்ளைகள்? இப்போ இந்த வாக்கியவியல்ல அந்த கேள்விகள் எப்படி எப்படிங்கிறது ஒரு தெளிவுன்னு வந்துருச்சா? உங்களுக்கு லாங் டைம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் டைம் பார்க்குறேன், 9 ஆகுது. இப்போ உங்களுக்கு அந்த எம்சிக்யூ மட்டும் பார்க்கறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஒதுக்கணும் தானே? ஆமாம் சார். ம், ஓகே. அதே போல் புணரியலையும் ஓ கொஞ்சம் சார் பார்த்துக்கோங்க. புணரியலையும் வாக்கியவியலையும் பார்த்தாலே அந்த 4 அந்த 5 கேள்வி சரியாக வந்துடும். சரியா? 4 கேள்விகள் கடைசி வந்து பொதுவாக ஒரு கேள்வி வரும். ஒரு எழுத்துப்பிழை கண்டுபிடிக்கிற மாதிரி, அல்லது அந்த இல்லை அல்ல பார்த்தோம், இல்லை அல்ல பார்த்ததானே, அந்த அந்த மாதிரி கேள்விகள். ஆமாம் சார். சரியா? அது அது அப்படித்தான் வரும். உங்களுக்கு இன்னும் முடலை பாருங்களேன். அப்போ நீங்கள் 20 டார்கெட் பண்ணுவீங்க. எப்படியுமே நீங்கள் என்னக்கிட்ட இலக்கணத்தை நாங்கள் மெயின் பண்ணி 20 டார்கெட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் அந்த விட்ட குறையெல்லாம் இங்கே வந்துடும். எங்கள் பார்ட் ஒன்ல சில சில பிள்ளைகள் இருந்தால் அதெல்லாம் இங்கே கவர் ஆயிரும். அப்போ 8வது வினாவும் நீங்கள் இலக்கணம் நல்லா படிச்சுன்னா செஞ்சிடலாம். அப்படி இலக்கிய வரலாம் ஒரு கேள்வி தான் செய்ய போகிறீங்க. சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு சுமை ஒன்று இருக்காது. அதனால் இலக்கணம் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க. சரியா? அப்போ ஈஸியாக உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ விளங்க தெரியும் உங்களுக்கு அந்த எப்படி எப்படி அணுகிற முறைமை தெரிஞ்சுட்டா சரி. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய வரும். சரியா? மேக்ஸிமம் நீங்கள் நல்லா டைம் ஒதுக்குறீங்கன்னா குயிக்காக செஞ்சு போடலாம். அதெல்லாம் அந்த அளவு ஒரு சிக்கல் ஒன்றும் வராது. சரி, ஏதாவது கேள்வி கேட்குறதா கேளுங்க. பொதுவாக இந்த ஒன்றாகிறது ஃபோன். சார் சார் கேளுங்க. இலக்கணம் அந்த 8வது வினா திரும்ப செய்வீங்களா சார்? 8வது வினாலாம் 8வது வினா செஞ்சுட்டோம் தானே? செஞ்சுட்டோம். நாங்கள் அந்த கடைசி இந்த ரெக்கார்டிங் போட்டிருக்கு பாருங்க, யூடியூப் ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிருக்கு நான் குரூப்பில். அது செஞ்சுட்டோம். ஆ ஓகே சார். அது நிறைய கேள்வி பார்த்தோம். நான் நினைக்கிறேன் ஒரு 50 எத்தனை பார்த்தோம் உங்களுக்கு கேள்வி வந்தவங்க சொல்லுங்கள். 50-60 கேள்வியே அந்த இது பார்த்தோம். அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவு ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. அதே கேள்வி வராது, அதே மாதிரி வரும். அதை சார் அதை சரியா? ரீசெண்ட் பண்ணிடலாமா சார் குரூப்பில்? நான் ரிசன் பண்ணிவிடுறேன். ஓகே சார். குரூப்பில் இருக்கீங்களா? இன்றைக்கி தான் ஜாயின் ஆனீங்களோ குரூப்புக்கு? குரூப்பில் இருக்கேன் சார். ஓகே ஓகே ரைட். சார் ஓ இப்போ 8வது வினால சிறுகுறிப்பு எழுத வரும் தானே சார் 5 மார்க்ஸுக்கு. ஆமாம். அப்ப இப்ப அதுல கலப்பு வாக்கியம்னு கேட்டா முதல்ல கலப்பு வாக்கியம்னா என்னன்னு கொடுத்துட்டு அதுல வகைகள் இருக்கு தானே சார், அதையும் விளக்கியா கொடுக்கணும். இல்லை, அப்படி உங்களுக்கு கலப்பு வாக்கியம்னு வராது, பொதுவாக வராது. இப்படி பெரிய தலைப்பை கலப்பு வாக்கியம் அப்படி வராது. அதில் இப்போ ஒரு நீங்கள் 100 மார்க்ஸ்க்கு எழுதலாம் கலப்பு வாக்கியம் பொதுவாக வந்தால். சரியா? இப்போ நிரப்பி தொடர்ந்து வந்தால் உங்களுக்கு எழுதல் மேலே எழுதலாதா? ஏனா சார். அப்படி தான் வரும். ஒரு குறிப்பிட்ட அந்த உபகேள்வியாக தான் வருமே அப்படி 5 மார்க்ஸுக்கு. அப்படி கலப்பு வாக்கியம் கூட்டு வாக்கியம்னு வராது. நிரப்பி தொடர்னு வரலாம், ஆ அல்லது என்னது சமநிலை தொடர். இப்போ சமநிலை தொடர்னு என்னன்னு உங்களுக்கு என்னது வெயிட் பண்ணிருக்கேன் கேட்கலாம். அப்படியே ஒரு இப்போ அப்படி தான் வரும். வாக்கியவியல் வந்து அப்படி தான் வரும். புணர்ச்சியாக இருந்தால் எப்படி வரும்? அகப்புணர்ச்சி. சரியா? அல்கள் அல்வழி புணர்ச்சி. ரைட் ரைட், கொஞ்சம் இருங்க. கேளுங்க, என்ன கேட்டிங்களே அந்த மாதிரி என்னது? சார் சொல்லுங்க சொல்லுங்க. இதே முறை 8ஆம் வினா சிறுகுறிப்புக்கு எந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன், நோட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். நான் குரூப்பில் போட்டு விட்றேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் குரூப்பில் போடுறேன் முடி. சார் சொல்லுங்கள். அந்த 8ஆம் வினா அந்த சிறு குறிப்பு எழுதையில சார் எத்தனை இந்த அதோட்டு வகையை கொஞ்சம் விளக்கிட்டு அந்த வரை விளக்கணத்தை கொடுத்தா மட்டும் போதுமா சார்? இல்லை இல்லை, இப்போ 8வது வினா செய்யும்போது இப்போ அப்படி ஒரு பொதுவாக இப்போ துணை வினைன்னு வைங்களேன், முதல் வினையும் துணை வினைன்னு வருதுன்னு வைங்களேன். அப்போ முதல்ல என்ன செய்யணும்? முதல் வினைனா என்ன, ஒரு வரவிலக்கணம், அதுக்கு ஒரு உதாரணம். துணை வினைனா என்ன, அதுக்கு ஒரு வரவிலக்கணம், அதுக்கு ஒரு உதாரணம். அதுக்கு பிறகு அந்த துணை வினைக்கும் இதுக்கான ஒரு தொடர்பு, அதோட என்னது எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன விமர்சன ரீதியாக ஒரு கருத்துன்னு சொல்லுவோம் தானே, முத்தாய்ப்பா. ஆமாம் சார். ஒரு உதாரணம், அதுவும் உதாரணத்தை கொண்டே விளக்கணும் நல்லது. அதை தான் சொல்கிறேன். முதல்ல வரவிலக்கணம், அமைப்பு, உதாரணம், இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? இலக்கணத்தில் அப்படித்தான் நம்ம அதை அணுகணும். அப்போ ஒரு பேஜ் இருக்குன்னா ஒரு அரை பேஜ் மாதிரி செஞ்சா போதுமா சார் அதுக்கு? ஆமாம் சொல்கிறேன், ஒரு அரை பேஜ் ஓகே. அது அது தெரிந்தன உங்களுக்கு அந்த விடையை பொறுத்து அமையும். சரியா?
உங்களுக்கு அதில் முக்கியமாக உங்களுக்கு ஒரு பேஜில் எழுத முடியும், உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் ஒரு பேஜுக்கு எழுதுங்க, முக்கியமாக எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்க, அது பிரச்சனை இல்லை. அல்லது அரை பேஜ்லேயே அந்த விஷயம் அவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்னா அது அவ்வளோ தான் கொடுக்கலாம். ஓகே புரியுதா? சார். அந்த விஷயம் இருந்தா சரி தானேண்ணா சார்? விஷயம் இருந்தால் சரி, அதுக்குள்ள இந்த பக்கம் நிரப்பணும்னு ஓகே. அவசியம் இல்லை. என்னங்கதா? சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. அந்த காலம் மென்பொருள் எல்லாம் கொடுத்தீங்களா சார்? காலம் காலத்துல வந்து எது எது இந்த முறை எதிர்பார்க்காங்க கடுமையான்றது கொடுத்துட்டீங்களா இலக்கிய சார்? வரலாறா? இந்த best part இல்லை, இலக்கிய வரலாறு அதான் சொல்கிறேன். இலக்கிய வரலாறு நம்ம அக்யூரேட்டாக இதில் மாதிரியும் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம், எனக்கு ஓம் சார். பருப்பு பெருசு தானே. அதனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் படிங்க, மேக்ஸிமம் படிச்சிருந்தா நல்லோம். ஏன்னா நீங்கள் முக்கியம் இலக்கணம் இலக்கிய வரலாறு தானே மெயினாக கொடுக்கணும். ஏன்னா மற்றெல்லாம் செஞ்சிருவீங்க தானே, சுருக்கம் அதெல்லாம் ப்ராக்டிஸ் செஞ்சு இது ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. அதில் என்ன சொல்கிறது, அப்படி எல்லா காலத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் நான் உங்களுக்கு டியூடன் போடுறது செமினாரில் செஞ்ச விஷயமும் இது பல்லவர் காலம், சோழர் காலம், உங்கள்கிட்ட சங்க காலம். சரி, இது ரொம்ப மெயினாக வரும். சரி, ரெண்டு கேள்வியாக வரனால ரெண்டு பிரிவாக வரும். அதாவது இலக்கிய வரலாறு ரெண்டு கேள்வியும் ஈழத்திலக்கிய வரலாறு ரெண்டு கேள்வியும் தானே எப்படி வருது. அதனால அது முதல் ஓம் கேள்வி சார். சங்கமொழிகள் பல்லவர் இதோட வரும், மற்றது வந்து பெருமாள் இதோட வரும். இங்கிட்டு சோழர்கள் நாயக்கர் காலம் 20ஆம் நூற்றாண்டு அப்படி வரும். ஒரு ஒரு கேள்வி தொடர்புபடுத்தி வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்ட பிள்ளைகள், இதில் சாய்ஸை மட்டும் வச்சு இது தான் வருதுன்னு போயிடாதீங்க. சார் அந்த டியூட்டர் சென்ட் பண்ணிடுமா? ஓகே ஓகே. டியூட்டு சென்ட் பண்ணுற பிரச்சனை ஒன்று இருக்கு. சரி, நான் இப்போ குரூப்பில் போடுறேனே. ம். Yes. ஓகே, இருங்க, வெயிட். பாருங்க, இந்த 2000 நினைக்கிறேன் 2015ஆம் ஆண்டு பேப்பர் பாருங்க. பாருங்க பிள்ளைகள், 17வது கேள்வி வாசிங்க. நீங்கள் வருவீர்கள் என்று நான் நெடுநேரம் காத்திருந்தேன். சரியா? இவ்வாக்கியத்தில் இடம்பெறும் நீங்கள் வருவீர்கள் என்ற வாக்கியத்தொடர் முற்று வாக்கியத்தொடர், எச்ச வாக்கியத்தொடர், நிரப்பி வாக்கியத்தொடர், சார்பு தொடர், தனி வாக்கியம். அவசரப்படாமல் விடைய போடுங்க செட் பாக்ஸில். எது பிள்ளைகள் விட? கண்ணை மூடி அடிக்கலாம். எதை விட? நிரப்பி. இப்போ பார்த்தோம்னா 2015 கேட்டிருக்காங்க இல்லையா, அது என்ன வகை? என்று வகை. என்றுங்கிற இணைப்பிடை சொல் வந்து வருது. விளங்குதா? தெளிவா உங்களுக்கு இப்போ? ஓகே, அதை அப்படியே பாருங்க. இதை பார்த்தீங்களா, பின்னோட்டில் கூட்டு வாக்கியம். கூட்டு வாக்கியம் என்ன கேள்விக்கிறாங்க? நான் நேற்று அப்பாவுடன் ஊருக்கு போனேன். நானும் அப்பாவும் நேற்று ஊருக்கு போனோம். நானும் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போனேன். நான் நேற்று அப்பாவுடன் ஊருக்கு போயிருக்கலாம். நான் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போகவில்லை. இதில் எது விட? ரெண்டாவது சார். ம், நானும் அப்பாவும் நேற்று ஊருக்கு போயிருந்தோம். இரண்டாவது விட. நானும் அப்பாவும் நேற்று ஊருக்கு போனோம். ஓகே, அப்படிதான். அப்போ நான் நேற்று அப்பாவுடன் ஊருக்கு போனேன்னா செயலை பாருங்க. சரி, நான் நேற்று நான் போகிறேன், அவ்வளோதான். நான் ஊருக்கு நான் அப்பா அது அதில் என்னது, அப்பாவது எழுவாயா ரெண்டும் ஒன்றா தான் வரும், தனித்தனியாக நான் பார்க்கறது. நானும் அப்பாவும் நேற்று ஊருக்கு போனோம்னா நான் நேற்று ஊருக்கு போனேன், அப்பா நேற்று ஊருக்கு போனார். சேர்த்துலன்னா நானும் அப்பாவும் நேற்று ஊருக்கு போனோம், தனித்தனியாக பிரிக்கலாம் தானே? பிரிக்கலாம். நானும் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு போனேன், அதுவும் பாருங்க தனி வாக்கியம் தான். நான் நேற்று அப்பாவுடன் ஊருக்கு போயிருக்கலாம். நான் அப்பாவுடன் நேற்று ஊருக்கு இல்லை என்னது ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. இது ரெண்டா பிரிக்கலும் உடக்கேல்மா வாசி தனித்தனி வாக்கியமா பிரிக்கலுமா? அதை ரெண்டாவது வாக்கியத்தை பிரிக்கலாம். எப்படி பிரிப்பீங்க? நான் நேற்று ஊருக்கு போனேன். அப்பா நேற்று ஊருக்கு அப்பா நேற்று போனார். ஊருக்கு போனார். அப்ப பாருங்க, நம்ம இந்த முதல்ல பார்த்தோம், இந்த தன்மை பன்மையாக வருதுன்ட்டு பயனிலை. இதில் போனோம்ங்கிறது என்ன ஆகுது? தன்மை பன்மையாக வருதா இல்லையா? நாங்கள் போனோம் அண்ணா. சார். ஓகே, அடுத்த அடுத்த பேப்பர் 2016ஆம் ஆண்டு பாருங்க, ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை செய்யுங்க பார்ப்போம். பின்னொருள் அல்ல என்ற சொல்லை கொண்டு எதிர்மறை வாக்கியமாக மாற்றத்தக்கது. நம்ம படிச்சதை வச்சு சொல்லுங்க, செய்யுங்க. இதை விட ஐந்தாவது சார். 5வது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது வந்து பெயர் பயனிலை பெயர் பயனிலே வருது. புத்தகம் பெயர் பயனிலே வருது. பெயர் பயனிலே வந்து என்ன வரும்? அல்ல வரும். அல்ல. அல்ல வரும். என்ன? 5 அல்ல. ஓகே, 5வது 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 5
ஓகே அப்படியே பாங்க. பதினஞ்சாவது கேள்விக்கு போங்க. நிபந்தனை வினையச்சம் இடம்பெற்ற வாக்கியம். எத்தனாவது விட? ஒன்றாவது. ம் நல்லா ஏதாவது முதல்ல நான் அழுத்தமா சொன்னேன் உங்களுக்கு. காரண பொருளையும் நிபந்தனை பொருளும் நான் அழுத்தமா சொன்னேன். ஐந்தாவது. ஐந்தாவதா? சரியா? ஐந்தாவது முதலாவது இல்ல ஐந்தாவது என்ன ஐந்தாவதோ உள்ள- மழை பெய்ததால் பாருங்க, மழை பெய்ததால் இது காரணமா இதா இதா நிபந்தனையா? காரணம். காரணம். நிபந்தனையா மாத்தினா எப்படி வரும்? மழை பெய்தால்னு வரும். பெய்தால் கடவுளின் அருளால் எதிர்கால- அருளால் சம்பந்தப்படுறதுல அது காரணம். எச்சம் நிபந்தனை எச்சல்ல. உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள், இது அவங்க உயர்ந்ததுக்கு காரணம் உழைப்பு. உண்ட களைப்பால் உறங்கிட்டு நான் உறங்குறதுக்கான காரணம் உண்ட களைப்பு. கடுமையாக உழைத்தால் தான் வாழ்க்கையில் இது நடக்க போறது. முதல் 4 விடையும் ப்ரெசன்ட் இந்த ஃபியூச்சர்ல இருக்கா பாஸ்ட்ல இருக்கா? Past. இது பாஸ்ட்ல இருக்கு. சரியா? மழை பெய்ததால் அருளால் அப்படி வருது. அதே கடுமையாக உழைத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறலாம்னா அது முன்னேறல, ஃபியூச்சர்ல இருக்கு. விளங்குதா? Sir. ஓகே அப்படியே வாங்க. 2018ஆம் ஆண்டு பாருங்க. வெயிட், நான் இது படிச்சதை வச்சிடலாம். அதெல்லாம் செஞ்சிருக்கீங்க. இந்த பாருங்க, இதே கேள்வி பாருங்க வந்திருக்கு. 18வது கேள்வி பாருங்களேன். அல்ல வச்சு வந்திருக்கு பாருங்க கேள்வி. அல்ல என்ற சொல்லை கொண்டு எதிர்மறை வாக்கியமா மாற்ற முடியாது கேட்டிருக்கு. குயிக்கா சொல்லணும். நான்காவது. 4வது விளங்குதா? உள்ளன, இருக்கிறது, உண்டு, அதெல்லாம் வந்து என்னன்னு வரும்? இல்லை. வெரி குட். சரியா? ஓகே அப்படியே 20க்கு போங்க. 20க்கு போங்க. ஓகே இதே பாருங்க. 19வது கேள்வி வாசிங்க. வாசிங்க ஒரு ஆள். நான் ஆங்கிலம் படிக்க விரும்பியதை அப்பா நான் பாராட்டினார். இவ்வாக்கியத்தில் அப்புறம் ஆங்கிலம் படிக்க என்பது விட என்னது? நிரப்பி வாக்கியம். ஆ நல்ல செய்யன்றது ஆ நிரப்பி வைக்கிறார் சார். வெரி குட். நிரப்பி வாக்கியத்தில் அதுலயும் என்ன வகை நிரப்பி? அதுல கேட்கல. என்ன வகை நிரப்பி பார்ப்போம். இப்போ சொல்றீங்களான்ட்டு இப்போ பார்த்தோம் கொஞ்சம் முன்னுக்கு. கடைசி வகைன்னு பார்த்தோம். என்பதுல கடைசி ஒரு வகை பார்த்தோம். என்னது? தொழிற்பேரா? தொழிற்பெயர் வகை நிரப்பின்னு ஒன்று பார்த்தோம். பெயர். ஏன் அது தொழிற்பெயர் வகை நிரப்பின்னு நம்ம பார்க்குறோம்? நிரப்பியதை விரும்பியதைன்னு என்னது? விரும்பியதை எல்லாம் எது வரும்? தொழிற்பெயரா வரும். என்னங்கதா? ம் ஓகே 19வது கேள்வி பாருங்க. பின்வரும் தொழிற்பெயர் தொடர் இடம்பெற்ற வாக்கியம்.
அஞ்சாவது சார். இது அதிகமாக ஆ வருவதை வருவதை இணைச்ச பிள்ளைகள். அதே மாதிரி இதை இந்த 19 பாருங்க, 2024 வாசிங்க ஒரு ஆள் கேள்வியை. பின்வருவனவற்றுள் தொழிற்பெயர் வகை நிரப்பித் தொடரிடம் பெற்ற வாக்கியம். முதலாவது அவன் பரீட்சையில் எப்படியாயினும் சித்தியடைய வேண்டுமென்று நினைத்தான். இதுல வருதா தொழிற்பெயர் எது வருதான்னு பாருங்க. அடுத்து வாசிங்க, இல்ல சார். அடுத்தது வாசிங்க. அவன் கவனமாக படிக்கிறான் அவன் கவனமாக படிக்கின்றான் என்பது மகிழ்ச்சியான விடயம். அதுவும் நிரப்பித்தான், ஆனா தொழிற்பெயர் இல்லை. அடுத்து வருட இறுதியில் பரீட்சை நடைபெறும் என்ற செய்தி வந்துள்ளது. இதுல நிரப்பி இதுல இருக்க தொழிற்பெயர் வகை இருக்கா? இல்ல. அடுத்தது வாங்க. இல்ல சார். பரீட்சை வினாக்கள் இலகுவாக அமைந்தமை மகிழ்ச்சியை தந்தது. இதுல இருக்கா இல்லையா? இதுல வந்திருக்கு. அமைந்தது. அமைந்தமை. இருக்கு. அப்ப இருக்கு நம்ம சார். 5வது வாசிக்கணுமா? அமைந்தமை. அவ விளங்குதா? இப்படி எத்தனை கேள்வி வந்துச்சு பாருங்க இந்த தொழிற்பெயர் வகை தொடர்ல. இதனால தான் பிள்ளை நான் உங்களுக்கு என்னது இது பண்ணேன். அதே மாதிரி 18வது கேள்வி வாசிங்க. இல்லை அது வந்து கேள்வியில் பிள்ளை இலைப்பின் போது தொழிற்பெயர் வகை நிரப்பி தொடர், அது பிள்ளை நினைக்கிறேன். அது கேள்வி ஏதோ பிள்ளைன்னு அன்னைக்கு பார்த்தோம். சரி, அது அது அப்படி வராத கேள்வி, அது வேற மாதிரி வரும். சரியா? ஓகே. அப்போ 19வது கேள்வி இது வந்திருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு கலப்பு வாக்கியத்தில் என்ன மாதிரியான கேள்விகள், இந்த வகைத்தொடர் எந்த அளவு முக்கியத்துவம், ஏன்னா அந்த மாதிரி விஷயத்த நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா 20க்கு 20 எடுத்துடலாம். சரி, அப்போ இனி உங்களோட கையில் தான் இருக்குது பிள்ளைகள். மேக்ஸிமம் இலக்கணத்தில் நம்ம அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இலக்கணத்தில் பெரும்பாலும் என்னது பார்த்துட்டோம். சரியா? நீ மேக்ஸிமம் என்னன்னு கேட்டால் பாருங்கள், புணர்ச்சி நம்ம பார்க்கல, அப்படி எதுவும் ரெக்கார்டிங்ஸ் வந்து ஏற்கனவே செஞ்சதுருந்தால் நான் குரூப்பில் போட்டு விட்றேன். சரி, அதை பார்த்துக்கொள்ளுங்க. இலக்கிய வரலாறு கொஞ்சம் இருக்குது, பார்ப்போம். பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் நான் இதில் கேட்குறேன். அப்படின்னு ஒரு நாள் ஒரு 2 ஹவர் அல்லது 1 ஹவர் மாதிரி கிளாஸை போட்டு இந்த இலக்கிய வரலாறு தொடர்பாக இன்னொரு டிஸ்கஷன் செய்யலாம்னு யோசிக்கிறேன். அதை நம்ம ஓட் பண்ணி எடுப்போம். சரியா? ஓகே பிள்ளை. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நீங்கள் நினைக்கிறேன் இத்தனை பேர் வந்தும் முழுமையாக இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அடிப்படையிலையும் நம்பிக்கையின் அடிப்படையில் வந்திருக்கீங்க பிள்ளைகள். அப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து பிரயோசனமாக இருந்திருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. இருந்துச்சா இல்லையா? ஆமாம் சார். ம். இருந்துச்சு சார். ஓகே. ஓகே பிள்ளைகள், அந்த அடிப்படையில் பார்ட் பண்ண நீங்கள் என்னது செஞ்சு முடிச்சிட்டீங்க. சரியா? அது உங்களுக்கு தெரியும் எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறது. அது தொடர்பாக ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும், அது சில நேரம் சில ஒரு நெருடல் இருக்கும், கவலை இருக்கும். சரியா? அதெல்லாம் இப்போ நம்ம விட்டு தள்ளிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இப்போ அடுத்த பேப்பரை நான் மெயினாக செஞ்சிடணும், இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிடணும். அப்படிங்கிறதுல முழு ஈடுபாடு இதில் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு டாப் ரிசல்ட்ஸ் வந்துடும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கணத்துக்கும் இலக்கிய வரலாறுக்கும் மிக மிக முக்கியத்துவம் கொடுங்க. ஈஸியாக தான் எக்ஸாம் வரும். நீங்கள் பயப்படாமல் போங்க. நம்ம படித்த தலைப்புகள் இருந்தால் கேள்வி வரப்போகுது. சரியா? படித்த தலைப்பு நான் கொஞ்சம் தலைப்புகளை போட்டு விட்றேன், இடையில இடையில போடுவேன். நான் கேள்வியெல்லாம் போடுவேன். உங்களோட தான் முழுமையாக எக்ஸாம் முடிகிற வச்சு, தமிழ் பாடம் முடிகிற வச்சும் டச்சிலே தான் இருப்பேன். அது ஒவ்வொரு வாரம் நடக்கிற விஷயம். அதான் ஸ்பெஷல் நம்மகிட்ட கிளாஸ்க்கு. அதன் அடிப்படையில் இது பண்ணுங்கள். உங்களால் மந்த்லி கிளாஸை நிப்பாட்டிட்டேன் இப்போ ஒரு 2 மாதமாக. நிறைய பேர் வந்து இதில் இன்றைக்கி கேட்டு பாருங்கள், ஏன்னா இதை முடிச்சிடணுன்ட்டு. சரியா? அதனால் நீங்கள் முழுமையாக பயனை பெறணும், அதே மாதிரி நல்ல ரிசல்ட்ஸை பெறணும். சரி, அது நமக்கு விளம்பரமே அதுதான் கிளாஸ்க்கு. அதே போல் உங்களோட பங்களிப்பு எனக்கு ஒன்று தான். நிறைய பேர்கிட்ட உங்களோட பரிந்துரை செய்யுங்க, போஸ்டர்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கிளாஸ்க்கு க்ரௌடை எடுத்தாங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே, ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். இனிய வாழ்த்துக்கள். சிறந்த முறையில் பரீட்சை பெரு வரணும். சரியா? அதுக்கு நீங்கள் நல்ல ஒரு எஃபர்ட்டை கொடுக்கணும்னு நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். ஓகே. ஓகே, நன்றி, வணக்கம். கமெண்ட்ஸை போட்டு விடுங்க குரூப்பில். இன்றைக்கி கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத ஜென்ரல் குரூப்பில் உங்களோட கமெண்ட்ஸையும் அல்லது வாய்ஸையும் போட்டு விடுங்க. சரியா? சார் காலங்களுக்கு இன்னொரு கிளாஸ் தேங்க்யூ சார். மீட்டிங்களா? நான் சொல்கிறேன் நான் குரூப்பில் நான் அறிவிப்பேன் என்ன மாதிரி. ஓகே சார். ஓகே. ஓகே பிள்ளைகள், நன்றி, வணக்கம். ஓகே சார். ஓகே ஓகே. சார்